ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு அருமையான ட்ராமா தாங்க இது. ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வந்துட்டு ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங்காக வர சொல்லி ஒரு பிளான் மாதிரி பண்ணிடுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ மீட்டிங் அதாவது பிஸ்னஸ் மீட்டிங் அப்படிலாம் இருக்கும்ல, அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மீட்டிங் எடுக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. அது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். வந்தவுடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற ஆள் மூலியமா அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி அவங்க மயக்கமாக இருக்க மாதிரி பண்ணிடுவாங்க. வேணும்னே தான் அவங்க தங்கச்சி இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஹீரோயினுக்கு வந்து இப்போ கல்யாணம் பேசி வச்சிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்ப வசதியானவரா இருப்பாரு. அதனால ஹீரோயினுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறது அவங்க தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ ஏதாவது இவங்கள பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு மட்டமான வேலைய வந்து அது செய்யும். ஹீரோயினுக்கு இதெல்லாம் அவங்க சூழ்ச்சி பண்றது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்களா, அதனால இது வர சொல்லவும் வந்திருப்பாங்க. வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க அந்த ட்ரிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க மயக்கமாயிடுவாங்க. ஆனா அதில வேற ஏதோ மிக்ஸ் பண்ணி இந்த மாரிலாம் குடுத்துருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்பவும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கும்போது, "நீ உனக்கு இவ்ளோ பெரிய மாப்பிள்ளை வந்து அவசியமா? இவ்ளோ பெரிய குடும்பத்தில?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேசும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். "நீ என்ன பண்ண? எதுக்காக எனக்கு இப்படி பண்ற?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க எதுவுமே சொல்லாம, "இன்னைக்கு வேற ஒருத்தர உனக்காக நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்கள கொண்டு போய் வேற ஒரு ரூம்ல தள்ளி விட்டுட்டு, இது பாட்டுக்கும் அங்கருந்து போயிடும். இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அங்கருந்து பின்னாடி எந்திரிச்சு வந்துருவாங்க. ஏன்னா இந்த மாரி சொல்லிட்டாங்களா, ஆனா வந்து அவங்க மயக்கத்திலே இருப்பாங்க. வேற ரூமுக்கு போலான்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோயின் பேர சொல்லி, "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு தான் கேட்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இப்ப அன்கான்ஷியஸ்ல இருக்கிறதுனால, ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சு, ஹீரோ கூட அப்படியே அங்க அப்படியே ரூம் கூட்டு போய் இது பண்ணிருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம அப்படி 2 பேரும் அசந்து இப்ப காலையில தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட்டு முழிச்சு பார்ப்பாங்களா, அது சரி. காலையில ஃபர்ஸ்ட்டு முழிச்சு பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோ பக்கத்துல இருப்பாரு. உடனே பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, "அச்சச்சோ! என்னடா இது?" அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே நகர்ந்து போற மாரி நகர்ந்து மெதுவா அசையாம நகர்ந்து போயி, அதுக்கப்புறம் எங்கடா ட்ரெஸ்ஸ காணோம்னு சொல்லிட்டு தேடும்போது, ஹீரோவோட சட்டை அங்க இருக்கும். உடனே அந்த சட்டைய எடுத்து போட்டுக்கிட்டு வேக வேகமா வெளிய ஓடிடணும்னு சொல்லிட்டு நெனப்பாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா அத்தன மிஸ்டு கால் கெடக்கும். யாருடா இது? அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்பாங்களா, அங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் பேசுவாங்க. என்ன சொல்வாங்கன்னா, "உங்க அம்மாக்கு வந்து உடம்பு முடியல அப்டின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தீங்க. இப்ப அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு பணம் தேவைப்படுது. நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் வாங்கன்னோனே, நான் உடனே இப்ப வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அங்க வருவாங்க. அப்படியே இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஃபோன் கால் வரும். அவர் உடனே அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி சொல்லவும், இவருக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த ஃபேமிலி தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிய பத்தி நல்லா விசாரிங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அதாவது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலிய பத்தி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்லிட்டு அவர் இருந்துருவாரு. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நேரா ஹாஸ்பிட்டல் கூட போகாம, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைய பார்க்கறதுக்காக ஓடி வருவாங்க. ஏன்னா, அவர் வந்து ரொம்ப பணக்கார மாப்பிள்ளை. ஸோ அவர்கிட்ட போய் எப்படியாவது ஹெல்ப் கேட்டு அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்க வருவாங்க. இவர் வர்றது தெரியாம இவங்க இங்க வர்றது தெரியாம அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, இந்த தங்கச்சி பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவர எப்படியாவது தன்னோட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, அக்காவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தங்கச்சிய வந்து இந்த மாரி பண்றேன்னு சொல்லிட்டு அதுகிட்ட விளையாடிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது கரெக்ட்டா ஹீரோயின் வந்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. இந்த மாதிரி இவரோட பேர சொல்லி கத்திக்கிட்டே வருவாங்களா, அவங்க கத்துறது இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப தொந்தரவா இருக்கும். ரொம்ப சலிச்சுப்பாரு மாப்பிள்ளை. அப்படியே இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துருவாங்களா, "என்னாச்சு? என்ன நீங்க 2 பேரும் இப்படி பண்றீங்க? என்ன ஏதுன்னு?" சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். அப்போ உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ஒரு மாரி வில்லித்தனமா ஹீரோயின் கிட்ட வரும். உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, "நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே இருந்தோம். எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இது என்ன பண்ணும், ஹீரோயின ஓங்கி ஒரு அறைய போட்டுரும். உடனே ஹீரோயின் போய் அந்த சோஃபால பொத்துன்னு விழுந்துருவாங்களா, அங்க போய் அவங்கள்ட்ட என்ன சொல்லும்னா, "நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? இது வந்து ஒரு ஆம்பளையோட சட்டை தானே இது. அத நீ போட்டிருக்க அப்படின்னா உன்னோட ட்ரெஸ் எங்க? அப்ப நீயும் நேத்து தப்பு பண்ணிட்டு தானே வந்திருக்க. நீ என்னமோ பெரிய இவ மாரி என்ன கேள்வி கேட்கிறா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அது கேட்டுட்டே இருக்கும். "நீ எத்தன பேர் கூட இருந்தா?" அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் அந்த மாரிலாம் பேசுற மாரி பேசிட்டே இருக்கும். ஹீரோயின், "நான் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. நான் அப்படி இல்ல, இல்லன்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட இப்ப மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் வந்துட்டு சொல்லுவாரு, "நம்ம இத்தன வருஷம் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கல்யாணம்னு பேசி வச்சிருக்காங்க. இப்ப கல்யாணமும் நடக்க போற நேரத்துல இருக்கு. ஆனா நீ ஒரு தடவ கூட என்னை வந்து தொடர்றதுக்கு அதாவது அலோவ் பண்ணதே கிடையாது. அதனால நம்மளுக்கு வந்து இது செட் ஆகும்னு எனக்கு தோணல. ஆனா எனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்ட ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. உடனே ஹீரோயினுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். உடனே அவங்க போய் சொல்லுவாங்க, "நான் எந்த தப்புமே பண்ணல" அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, "இவ்வளோ நாள் வந்துட்டு நீ எந்த என்ன வந்து என்னையே நீ அலோவ் பண்ணாட்டி கூட, நீ நல்ல பொண்ணுன்னு நெனச்சிட்டு இருந்த. ஆனா இப்ப அவ சொல்றத பார்த்தா, நீ இத்தன பேர் கூட இப்படிலாம் இருந்திருக்கம்போது, எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல." அப்படின்ற மாரி கோவமா சொல்லிடுவாரு. உடனே ஹீரோயின் போய் கெஞ்சுவாங்க, "இல்ல நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. என்ன அங்க வர சொன்னது இவ தான் வந்து பிளான் பண்ணா. இவ ஏதோ ட்ராமா பண்றா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவாங்க. "இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நேர்ல பார்த்ததுக்கப்புறம் நம்ப சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையும் வந்து ரொம்ப கோவமா இருப்பாரு. ஹீரோயின் போய் சொல்லுவாங்க, "எங்க அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பிரச்சனை இல்ல. இப்ப வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அவங்கள எப்படியாவது வந்து காப்பாத்தணும்னு" சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "ஓஹோ! உங்க அம்மாவுக்கு இப்படி ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும்னு தான் இந்த மாரி
ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கியா? உனக்கு ஏன் இவ்வளோ மட்டமான புத்தி? அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உன்னை ஹீரோயின் இவ்வளோ சொல்லுவாங்க. உன்னை பார்த்தாலாம் வந்துட்டு பங்களால வளர்க்குற நாய் மாரி தான் இருக்கு. அது முதலாளிங்கள பார்த்தா வாலாட்டும், வெளிய வரவங்கள பார்த்தா இப்படி இருக்கும். அந்த மாரி தான் நீயும் பார்ப்பாங்க. அவ ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் பண்றா. நான் அது மாரி எதுவுமே பண்ணல, தப்பு பண்ணல அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லுவாங்க. அந்த ஆள் அந்த மாப்பிளக்காரர் வந்து நம்பவே மாட்டாரு. அவர் ரொம்ப கோவமாவே இருப்பாரு. இந்த நேரத்துக்கு இந்த பொண்ணு, இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லும்னா, "உன் முகம் ரொம்ப அழகா இருக்குன்னு தானே இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு உன் முகத்த நான் என்ன பண்றேன் பாருன்னு" சொல்லிட்டே வரும். அதுக்குள்ள கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. அந்த பொண்ண புடிச்சு ஃப்ரெண்டா இருக்குல்ல, அத புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்ப ஹீரோவ இங்க பார்த்த உடனே அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ரிலேஷன் தான். அதாவது ரொம்ப பணக்காரவங்க தான். இவங்களுக்கு தான் வந்துட்டு ஹீரோயின இப்ப முடிவு பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதனால இங்க வந்து ஹீரோ போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "இல்ல இவ வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பையன் வந்து ஹீரோயின் மேல பழிய தூக்கி போடுவாரு. "அப்ப நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரி இவரு கேட்கும்போது, இல்ல அவர் அப்படி இப்படி சமாளிச்சுட்டே இருப்பாரு. அதோட ஹீரோயின கூட்டிட்டு இவரு இங்க வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இப்ப ரொம்பவே கவலைப்படுவாங்க. இப்ப இவர தான் அவங்க பார்த்துட்டாங்கல்ல. இப்ப சொல்லுவாங்க, சாரின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல லாஸ்ட் நைட் வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சில பேர் வந்து பிளான் பண்ணி எனக்கு இந்த மாரி பண்ணிட்டாங்க. அதனால தான் தப்பு நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "அதுக்கு என்ன ரீபே பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க." அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கான இதா நான் அத நெனச்சுக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். "என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி என்ன ஒருத்தருக்கு என்கேஜ்மென்ட் பண்ணி எங்களுக்கு நடந்திருக்கு. இப்ப நீங்க வேற கல்யாணம் பண்ண சொல்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்லுவாங்க. ஹீரோ இதுதான் என்னோட முடிவுன்ற மாரி சொல்வாரு. இந்த டைம் ஹீரோயினுக்கு திரும்பவும் கால் வரும். "உங்கள கால் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம். உங்க அம்மாக்கு பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அடுத்த நிமிஷமே அங்கருந்து வேக வேகமா இங்க ஓடி வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயி ஐசியூக்கு கூட்டிட்டு போணும்னு சொல்லிடுவாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. பார்த்த உடனே டாக்டர் வந்து பக்கத்துல இருப்பாரா, அவர்ட்ட சொல்லுவாங்க, "எப்படியாவது எங்க அம்மாவ காப்பாத்திருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "வாய்ப்பே இல்ல. இவ்ளோ பணம் தேவைப்படுது. ஆனா உங்க குடும்பம் வந்து இவ்ளோ நஷ்டத்துல இருக்கு. எப்படி நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் பணம் குடுப்பீங்க? அதெல்லாம் பண்ணவே முடியாது" அப்படின்ட்டுவாரு. ஹீரோயின் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்பாங்க. "அதெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கருந்து போயிடுவாரு. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாவோட ரொம்ப முடியாம இருப்பாங்க. இந்த நேரம் தான் ஹீரோ இருக்காருல்ல, அவரு உள்ள வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டோனே அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணுவாரு, அவரு அரேஞ்ச் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அம்மாக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லவும், அவங்க எல்லாரையுமே அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ரொம்ப அழுவாங்க. அந்த டாக்டர் கிட்டயும் அப்படிதான் சொல்லுவாங்க. "எங்க அப்பாவ நான் இழந்துட்டேன். எங்க அம்மாவையும் இழக்க நான் விருப்பப்படல. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லி கேட்கவும், ஹீரோ வந்துட்டு ஹீரோயின தூக்கி நிப்பாட்டுவாரு. வெளிய வந்துட்டு ஹீரோயினோட அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல வருவாரு. ஆனா வந்து இவ்ளோலாம் பணம்லாம் என்னால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாரு. உடனே அவங்க அம்மா கொஞ்சம் இதுல இருக்கும்போது என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ வந்து அந்த செகண்ட் அங்கிள எந்த காலகட்டத்திலயும் நம்பவே நம்பாதம்மா" அப்படின்ற மாரி சொல்வாரு. ஏன்னா, வேற எதுவும் அவங்களால பேசவே முடியாது. பேசணும்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. எதுக்காக அவங்க இப்படி சொன்னாங்கன்றது ஹீரோயினுக்கு இப்ப சுத்தமா புரியாது. பண்ணுவாரு, அந்த டாக்டர் செய்ய மாட்டேன்னு சொன்னார்ல, அவர வந்து கண்டபடி திட்டி விடுவாரு. "உங்க வேலை என்னமோ அத மட்டும் சரியா பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத எல்லாமே ஹீரோ பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இப்ப அவங்க அம்மாவ பார்க்க வருவாங்கல்ல, இப்போ ஓரளவு தேறி இருப்பாங்க. அப்ப என்ன சொல்வாங்க, "நிச்சயமா நீங்க பொழச்சிருவீங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "உன்னோட அங்கிள மட்டும் நீ நம்பவே நம்பாத. அவன் ரொம்பவே மோசமானவன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளோதான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் எப்பவுமே ஒரு சாதாரண வாழ்க்கைய தான் வாழணும். அப்படிதான் நீ தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கொஞ்சம் ஆப்ரேஷன் தியேட்டர்ல அங்க விட்டுட்டு இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நேரா ஹீரோவ பார்க்க தான் அவர் வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ உடனே கதவு தொறந்தோனே ஹீரோ நின்னுட்டு இருப்பாங்களா, "என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு" சொல்லணும். "என்ன விஷயம்னு?" கேட்கும்போது, "நீங்க என்ன கேட்டீங்கல்ல கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு, நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுத்தேன். ஆனா நீ அத வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட. இப்ப வந்து எதுக்காக நீ கேட்கிற?" அப்படின்ற மாரி ஹீரோ கோவப்படுவாரு. "இல்ல அப்ப இருந்த சூழ்நிலை வேற" அப்படின்ற மாரி ஹீரோயின் எவ்வளவோ சொல்லுவாங்க. "இப்ப எனக்கு விருப்பம் இல்ல" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. "இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சும்மா கைமாறா பணம் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொன்னீங்க. அதே வந்து நம்ம இந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டுக்கலாம்." அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்வாரு. உடனே ஹீரோயின் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "1 இயருக்கு அக்ரீமெண்ட் நான் போடுறேன். ஆனா வெளிய யாருக்குமே நம்ம கல்யாணம் பண்ண விஷயம் வந்து தெரியக்கூடாது. இப்படிதான் நம்மளுக்குள்ள அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் இப்படி இருக்கணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. எல்லாத்துக்கும் ஹீரோயின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவரோட அந்த கார்டு இருக்கும்ல, பணம்லாம் செலவு பண்றதுக்கு அத எடுத்து குடுப்பாரு. ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, "எனக்கு இந்த கார்டு வேண்டாம்" அப்படின்னு சொல்வாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ இந்த குடும்பத்தில இப்ப நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படின்ற பட்சத்தில நாங்க எவ்வளோ பேர் வசதியானவங்கன்னு உனக்கு தெரியும். நீ போய் இப்ப காசு இல்லாம அது இது இருக்கிறது நல்லது கிடையாது. அதனால இத வச்சுக்கோ" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னைக்கா ஒரு நாள் எல்லாத்தையும் நான் திரும்ப குடுத்துர்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. வந்து சம்மதிப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின திரும்ப டச் பண்ண வருவாரா, ஹீரோயின் வந்து அதுக்கு சொல்வாங்க, "அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு" சொல்வாங்க. அப்ப நேத்து நைட்டு மட்டும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நேத்து நைட்டு நான் எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு"
அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இப்ப என்ன சொல்றதுன்றத நீயே யோசிச்சு முடிவு பண்ணு. எனக்கு வந்து பேசும்போது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கு கோவம் தான் வரும். உடனே ஹீரோ வந்து அப்படியே நின்னுட்டே இருப்பாரு. அப்புறம் நான் 1, 2, 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள நீ ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்ட மாரி அவங்க ஓகே சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு ஓரளவுக்கு பார்த்துட்டு என்ன சொல்லுவான்னா, "நான் வந்து உன்கிட்ட சும்மா தான் அந்த மாரி நடந்துக்கிட்டேன். ஆனா வந்துட்டு இந்த அக்ரீமெண்ட் படி வந்துட்டு 1 வருஷத்துக்கு அக்ரீமெண்ட் இருக்கும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியல. ஆனா ஏதாவது பண்ணணும்னுவாங்க. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்க, "நீ கேட்ட மாரி நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல. ஆனா எனக்கு வந்து நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்கும்போது, அதுக்குள்ள ஹீரோயின் அம்மா வந்து இறந்து போயிட்டதாவே நியூஸ் வந்துரும். ஹீரோயின் ரொம்ப இடிஞ்சே போயிடுவாங்க. இப்ப அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். அவங்க இப்ப ஹீரோ கிட்ட ஹெல்ப்பா கேட்கறது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, "எனக்கு வந்துட்டு எங்க அப்பாவும், அம்மாவும் இறந்து போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டுபிடிக்கணும். அத இன்வெஸ்டிகேட் நான் பண்ணணும். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோவும் சரி ஓகே நான் பண்றேன்னு சொல்லிருவாரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து இவங்கள நம்பாத அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா சரியான எந்த விஷயத்தையும் சொல்லல. அப்பா, அம்மாக்கு என்ன ஆச்சு? அவங்க இறந்தது எப்படி? என்ன ஆயுதுன்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதுக்காக ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவரும் ஓகே சொல்லியிருப்பாரு. இதோட இப்ப ஹீரோயின் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கவனமா இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வெளிய வந்திருப்பாங்களா, அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்களும் அவங்களுக்கு பேசி வச்ச மாப்பிள இருக்காரு. இவங்க 2 பேரும் ஜோடி போட்டே நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோனுக்கு பார்த்தோனே ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் கண்டுக்காம அவங்க வேலைய தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வேணும்னே ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணும். "நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். எங்களுக்குள்ள சீக்கிரம் இப்ப கல்யாணம் நடக்க போகுது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோயின் கிட்ட பேசவும், ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது பண்ணாதீங்க என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்ற மாரி கோவப்படுவாங்க. அந்த மாப்பிள இருக்காருல்ல, "ஏன் பொறாமப்படுறியா? எங்களோட லைஃப்ப பார்த்து நீ பொறாமப்பட்டுட்டு இருக்க. நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்றோம். உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாரி அங்கருந்து கிளம்பி வந்துருவாங்க. அப்ப இது 2 என்ன சொல்லும்னா, "ஒரு நிமிஷம் இரு. எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இப்ப நடக்க போகுது. அதுக்கான பத்திரிக்கை தான் இது. ஆனா நீ கண்டிப்பா வந்துராத." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோயினுக்கா பயங்கர கோவம் வரும். இதுங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப ஹீரோ இருப்பாரா, அவர்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, ஏன்னா இவர் ஒத்துக்கிட்டாரு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல. இப்ப அவர் என்ன சொல்வார், ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, "இப்ப என் ஃப்ரெண்ட் இருக்காள, அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அதோட ரிப்போர்ட் எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அத ரெடி பண்ணி குடுத்துருவாரு. அதோட ஹீரோயின பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பக்காவா மாடலா ரெடி ஆகி வந்துருவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு. அங்க பார்த்தோம்னா வெளிய 2 செக்யூரிட்டி நின்னுட்டு இருப்பாங்களா, அவங்க ஹீரோயின் கிட்ட போய் வம்பு பண்ணுவாங்க. "நீங்க எப்படி இங்க வரீங்க?" ஏன்னா அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. மாடலா ட்ரெஸ் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, "இவ்ளோ பெரிய இடத்துக்குலாம் நடந்து வரவங்களலாம் யாரும் அலோ பண்ண மாட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க கைய பிடிச்சு இழுக்கிற மாரிலாம் வம்பு பண்ண பார்ப்பாங்க. அந்த இடத்துல மாப்பிள இருக்கார்ல, டக்குன்னு வெளிய வந்துருவாரு. வெளிய வந்தவரு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்கலாம் ஒரு மாரி பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நீ வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லன்ற" மாரி இப்ப இப்ப திரும்ப ஹீரோயின் இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா, அவருக்கு இவங்கள பிடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீங்க எனக்கு இன்விடேஷன் குடுத்தீங்கல்ல, அதுக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்விடேஷன் அவர் மூஞ்சில தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள போவாங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள வருவாரு. ஹீரோயின் முன்னாடி போயிட்டு இருப்பாங்களா, போகும்போது இப்ப அவங்க அந்த ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது பார்த்துரும். பார்த்த உடனே, "அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வர வேணான்னு சொல்லியும், இவ கரெக்ட்டா அந்த என்கேஜ்மென்ட்க்கு வந்திருக்கா. என்னத்த வச்சு இந்த மாரி பண்ண போறாளோ தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு இது வேக வேகமா வரும். அதுக்குள்ள அந்த மாப்பிள இருக்கார்ல, ஹீரோயின் கிட்ட போய் பேசணும்னு போவாரா, "உனக்கு தான் என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, இன்னும் என்ன என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் இப்படி இவங்க கிட்ட பேசுறத பார்த்தோன்னே, அந்த பொண்ணுக்கு வந்து பொறுக்காது. உடனே வேக வேகமா ஹீரோயின் கிட்ட வரும். "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சும், இந்த என்கேஜ்மென்ட்க்கு வந்து இவர்கிட்ட நீ பேசிட்டு இருக்க. எதுக்காக இங்க வந்த?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, அதுக்கு கோவம் ஒரு ஹீரோயின் மேல. உடனே ஹீரோயின் அடிக்க போம்போது, அந்த மாப்பிள இருக்காருல்ல, அவர் பிடிச்சு தடுத்துருவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, படார்ன்னு இதுக்கு ஒரு அறைய போட்டுருவாங்க. "நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? உன்னால தான் எல்லா பிரச்சனையும்." அப்படின்னு சொல்லவும், "உனக்கு என்ன தைரியம் இருந்தா, ஏன் என்கேஜ்மென்ட்க்கே வந்துட்டு என்னையே எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவ?" அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். வந்துட்டு இப்படி பேசவும் பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன தைரியத்துல இப்படிலாம் பேசுறேன்னு?" கேட்கறாங்கல்ல. அதுக்கு ஒண்ணு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "ஆமா, நான் தைரியத்துல தான் பேசிட்டு இருக்கேன். நீ இதுக்கு முன்னாடி ஒருத்தர லவ் பண்ணல. அப்ப நீ பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட அவன் கூட நீ இருந்திருக்க. அதுக்கான அது எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த மாப்பிள வந்து, "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, "ஆமா, இவ வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தன லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆயிருக்கு. ஆனா அவன் கூட இன்னும் அவ டச்ல இருக்கா." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணும், மாப்பிள்ளைட்ட புடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கும். "இவ சொல்றத நம்பாத. இவ ஏதோ பிளான் பண்றா." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு" சொல்லுவாங்க. "ப்ரூஃபா? என்ன ப்ரூஃப்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தோம்னா, அவங்க வந்து இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கல்ல, 3 மாசம் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறத வந்து அத எடுத்து காட்டுவாங்க. காட்டும்போது பார்த்தோம்னா, அதுங்களுக்கே ஆச்சரியமா போயிடும். அதிர்ச்சியாவும் ஆயிடும். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு உண்மையிலேயே ஹீரோயின் சொல்ற மாரி தான் இருந்திருக்கு. ஆனா, இவர் கூடயும் அப்படி இருந்ததுனால வந்துட்டு, இப்ப இவருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக, அது வந்துட்டு, "இல்ல உனக்கே தெரியும்ல, நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம்னு உனக்கே தெரியும்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். இப்படி சொல்லும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "இவ தான் மோசமானவ. அன்னைக்கே நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுனேன். அவ கூட அன்னைக்கு ஒரு சட்டைய போட்டு வந்து நின்னுட்டு இருந்தா. உனக்கு அவள பத்தி நல்லா தெரியும்ல. இன்னைக்கு நான் உன்ன விரும்புறேன். உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றதுனால நம்ம 2 பேருக்குள்ள அந்யோன்யத்த இவ கெடுக்க பார்க்குறா." அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளைக்கு ஒண்ணு ஹீரோயின் மேல கோவம் வந்துரும். "நீ இன்னும் திருந்தவே மாட்டல்ல. ச்சீ உன்ன பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, "நீ தப்பான பொண்ணு." அப்படின்ற மாரிலாம் பேசவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்ல பண்ணி குடுத்ததே இவ தான்." அப்படின்னு சொல்லும்போது, "இதையும் நீ என் மேல தூக்கி பழிய போடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு கேட்டுட்டே இருக்கும். இப்ப யாருமே ஹீரோயின் பேச்ச கேட்கறக்கு தயாராவே இல்ல. இதுக்கப்புறம் இங்க நின்னு பேசுறது வேஸ்ட்டுன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியுமென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ வருவாரு. வந்தவர் என்ன சொல்வாருன்னா, "இது எவ்வளோ பெரிய குடும்பம்
குடும்பம்னு உனக்கு தெரியுமா? இங்க என்ன பிரச்சனை? அப்படி இப்படின்னு கேட்டு அந்த பஞ்சாயத்த முடிச்சு விடுங்க அப்படின்ற மாரி சொல்லி விட்டுருவாரு. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா இப்ப அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு இவருக்கு மாப்பிள்ளைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாரி பேசும். உடனே அந்த ஆளும் அந்த பொண்ணுக்கு திரும்பவும் மயங்கிட்டு அது என்ன சொல்வாருன்னா, "நீ வந்து எல்லா நேரத்துலயும் எனக்கு நீ துணையா இருக்க. எனக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. நான் உன்னையும், நம்ம குழந்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன்." அப்படி இப்படின்ற மாரி அது 2 திரும்பவும் சேர்ந்துக்கும். இவ்ளோ சொல்லுவாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தோன்னே, இப்ப இந்த பொண்ணு மேலேயே இவருக்கு ஒரு டவுட் வரும். அப்பவும் அவர் நம்ப வைக்கிற மாரி இது பேசிரும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, இந்த குழந்தைகிட்ட பேசுற மாரி பேசுவாரு. "நிச்சயமா நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் உன்ன அப்பா பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி பேசுவாரு. அப்பாடா! இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாரி இப்ப இந்த பொண்ணு நெனச்சிட்டு இருக்கும். அதோட இது என்ன பண்ணிரும், ஹீரோயின் ட்ரெஸ் மேல தூக்கி அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் தூக்கி ஊத்திரும். உடனே ஹீரோ கோவப்படுவாரு. ஹீரோயின் போய் அந்த ட்ரெஸ்ஸ வந்து கிளீன் பண்றதுக்காக பாத்ரூம்க்கு வருவாங்களா, அந்த டைம் பார்த்து வந்து ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வந்து ஒரு பொண்ண வந்து என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஹீரோ தேடி வந்து பேசும். அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டரா இருக்கும். இப்ப ஹீரோயினுக்கு வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது நல்லாவே காதுல விழுந்துட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் பெரிய பெரிய குடும்பத்து ரகசியம் வெளிய வரக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோயின் வந்துட்டு வேணும்னே அவங்க கேட்கல. அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது புரியுது. நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. எப்பதான் நம்மளுக்கு கல்யாணம்னு தெரியல அப்படின்ற மாரி அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும். அப்ப ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, ஆல்ரெடி இவனுக்கு என்கேஜ்மென்ட் ஆயிருக்கும்போது எதுக்காக நம்மள கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியல. அதுவும் 1 வருஷத்துக்கு அப்படின்ற மாரி இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் இப்ப அங்கேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிய வரலான்னு பார்க்கும்போது, அவங்க அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹீரோவுக்கு பார்த்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாரி அங்கிள் எல்லாம் டேப்லெட் எடுத்துக்க சொல்லு, பார்த்துக்க சொல்லு அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருக்கும். ஹீரோனும் வந்துருவாங்களா, ஹீரோவும் பார்த்துருவாரு. நான் இங்க வேணும்னே வரல. நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து வேக வேகமா ஓடுவாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு மாரி மனசு உறுத்தும். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். அவ எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கு. அவ இப்படி போறான்றவுடனே இவருக்கு மனசு உறுத்துதா, இவர் இப்படி மாறுறாரு, கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சவுடனே இந்த பொண்ணுக்கு ஹீரோயின் மேல கவனம் போகும். அவளால தான் இவன் வந்து மாறுறானோ அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயின் மேல இப்பவே இதுக்கு கோவம் வர ஆரம்பிச்சுரும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வேக வேகமா வீட்டுக்கு வந்துருவாங்களா, இப்ப ஹீரோவும் பேசி முடிச்சுட்டு அவரும் வீட்டுக்கு வருவாரு. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வர சத்தம் கேட்டோனே ஹீரோயின் வேக வேகமா போவாங்க. அவர் கோட்டு கழட்டி கையில தானே வச்சிருப்பாரு. அத போய் வாங்கிக்குவாங்க. ஹஸ்பண்ட் சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு டிஃபன குடுக்கும்போது வாங்கிக்குவாங்கல்ல ஒய்ஃப், அந்த மாரி போய் வாங்கிக்குவாங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிற, என்ன விஷயம்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம அக்ரீமெண்ட் படி நான் இப்படி தானே இருக்கணும்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட வந்துட்டு ஹீரோ வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருப்பாரு. "எதுக்காக நீ ட்ரிங்க் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இதுக்கெல்லாம் காரணம் சொல்லணுமா என்ன?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. அது 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இப்ப என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன்னு" சொல்லுவாங்க. "இவ்ளோ பெரிய குடும்பத்தில நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்க. இன்னும் அது வெளிய யாருக்கும் தெரியாது. நீ எதுக்காக வேலைக்கு போணும்? உனக்கு என்ன குறை?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரு. "இல்ல நான் ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி டிசைனரா இருக்கும்போது நான் எதுக்காக என்னோட டேலண்ட்ட வந்து வேஸ்ட் பண்ணணும்? நான் சீக்கிரம் வேலைக்கு போய் நெறைய சம்பாரிச்சேன்னா, உனக்கும் நான் கடன் குடுக்க வேண்டியிருக்குல்ல. அதையும் குடுத்துட்டு நான் கிளம்புவேன்ல. 1 இயர்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிருவாரு. இப்ப மறுநாள் ஆகும். இவங்க வேலைக்கு போணும்னு சொன்னாங்கல்ல. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவரோட கம்பெனிலேயே வந்துட்டு ஜுவல்லரி டிசைனரா ஹீரோயின அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குன்னு ஹீரோவுக்கும் நல்லாவே தெரியும். இப்ப அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட குடுப்பாரா. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. உடனே ஆஃபீஸ்க்கு போற மாரிலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹீரோ கூடயே கார்ல போணும்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க போய் ஏறிப்பாங்க. அப்பவும் ரொம்ப ஆல்ரெடி அவங்களுக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சதுனால பேசும்போது ஹீரோக்கு ரொம்ப கடுப்பா தான் வரும். இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆஃபீஸ்ல வந்து ஹீரோயின வந்து விட்டுருவாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு மேனேஜர் மாரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி டிபார்ட்மென்ட்க்கு அந்த டிசைனர் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு மேனேஜரா இருப்பாரு. அவருக்கு ஹீரோயின் வந்து இங்க வந்து இவ்ளோ பெரிய பொசிஷன்ல எடுத்தோனே வந்தது சுத்தமா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "என்னதான் உங்களுக்கு சிபாரிசுல நீங்க வந்திருந்தாலும் உடனே உங்களுக்கு எல்லா வேலையும் குடுத்துற முடியாது. பேசிக்லேருந்து நீங்க எல்லாமே கத்துக்கிட்டு தான் வரணும். இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அது." அப்படின்னு சொல்லிருவாரு. ஹீரோயினும் பரவால்ல, எனக்கு வேலை கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அங்க வேலை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு டீ, பிஸ்கட் மொதற்கொண்டு அவங்க வாங்கிட்டு வந்து குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் மொதற்கொண்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில பொண்ணுங்க வந்து ஹீரோயின் கிட்ட நல்லா தன்மையா பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நிச்சயமா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல சேலரி இருக்கு. அப்படி இப்படின்னு பேசுவோம். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க நல்ல விதமா அவங்களோட ஒர்க்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டியும் ஹீரோயினுக்கு முடிஞ்சிரும். சரி வேலை முடிஞ்சுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்களா, அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "உங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனது எப்படி நீ தேடிட்டு இருக்கீல, அதுக்கான காரணம் கிடைச்சிருச்சு. உனக்கு தெரியணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமான்னு" சொல்லுவாங்க. "அப்ப இந்த இடத்துக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வேக வேகமா அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்க வந்து பார்த்தா, ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு வந்து வேற ஒரு ஆள வந்து ஹீரோயினுக்காக புக் பண்ணி வச்சிருந்துச்சுல, அந்த ஆளுக்கு வந்திருப்பாரு. அவர பார்த்தோனே, "நீ எங்க இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ உடனே அந்த ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது வேக வேகமா இங்க வந்துரும். "உன்ன அன்னைக்கே இவன் கூட தான் நான் புக் பண்ணி வச்சிருந்தேன். நீ ஆள் மாறி போயிட்டன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வரும். திரும்பவும் நீயா? அப்படின்ற மாரி ஹீரோயின் பார்ப்பாங்களா, "ஆமா, என்ன தைரியம் இருந்தா என்கேஜ்மென்ட்க்கே வந்து என்னையே என் வாழ்க்கைய கெடுக்க பார்க்குற." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு, "நான் என்ன பண்ணேன்? நீ பண்றதுக்கு தானே அவன அத" அப்படி இப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஒண்ணும் ஏத்துக்கவே ஏத்துக்காது. உடனே ஹீரோயின ஒரே ஓங்கி ஒரு அடிய போட்டு, "இந்த தடவ நீ தப்பிக்கவே முடியாது. நான் அன்னைக்கு என்ன பிளான் பண்ணனோ அது இன்னைக்கு நடக்கும். உன் மானத்த வாங்காம விட மாட்டேன்." அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் பேசிட்டு திரும்பவும் ஹீரோயினுக்கு வாயில அவங்களுக்கு ஒரு அடிய போட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ வேற வாயில ஊத்தி விட்டுரும். பார்த்தோன்னா இதே நேரத்துல ஹீரோ இருக்கார்ல, அவர் ஹீரோயினோட நம்பருக்கு வந்து கால் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு காலே போகாது. என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடி வந்துருவாரு கரெக்ட்டா ஹீரோ இந்த இடத்துக்கு. வந்தோனே பார்த்தோன்னே, ஹீரோவ பார்த்தோன்னே அவரோட ரிலேஷன தானே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போது. உடனே அப்படியே ரொம்ப நல்லவ மாரி நடிக்கும். "அங்கிள் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் தான் என்ன வந்து இங்க வர சொன்னான். என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல."
புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிரும். கேட்கும்போது இது பயங்கரமா நடிச்சுட்டே இருக்குமா, அப்பவும் ஹீரோ நம்பவே மாட்டாரு. அவங்களோட ஆளுங்கலாம் வந்து அந்த பொண்ண புடிச்சிருவாங்க. கரெக்ட்டா இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த மாப்பிள இருக்காருல்ல, அவரு வருவாரு. வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது அவங்க கையெல்லாம் உதறி விட்டுட்டு நேரா அந்த மாப்பிள கிட்ட வந்துரும். "பாத்தீங்களா, பாத்தீங்களா உங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவன் என்ன போய் என்னெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சுரும். உடனே இந்த மாப்பிள்ளைக்கு ஹீரோ மேல கோவம் வந்துரும். "நீங்க என்னதான் நினைச்சுட்டு இருக்கீங்க? என்னதான் எங்க ரிலேஷனா இருந்தாலும் நான் கட்டிக்க போற பொண்ணு அவ. அவகிட்ட இப்படியா நடந்துக்கிறது?" அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அந்த ஆள் இருக்காருல்ல, அவங்க புக் பண்ணி வச்சிருந்த அந்த ஆளு. அந்த ஆள கூப்பிட்டு "சொல்லுடா உண்மைய" அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, "மன்னிச்சிருங்க. இவங்க கூப்பிட்டாங்கன்றதுக்காக வந்தேன். அன்னைக்கும் ஹீரோயினுக்கு இப்படி தான் வந்து அவங்க ட்ரிங்க்ஸ பண்ணி விட்டுட்டாங்க. இன்னைக்கும் அவங்க தான் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாமே இவங்க சொல்லி தான் நான் செஞ்சேன்." அப்படின்ற மாரி அந்த ஆள் கலண்டுக்குவாரு. அவ்வளோதான் இப்ப மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ண பார்த்தாலே அவ்ளோ கோவம் வரும். "இவ்ளோ சீப்பானவளா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. உடனே வந்து ஹீரோ இப்ப என்ன கேட்பாருன்னா, "இந்த மாரி ஒரு பொண்ணு வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவாளா? இவளையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற?" அப்படின்னு வேற கேட்டுருவாரு. அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். அவரு என்ன சொல்வாரு, இனிமே உன்ன நான் பார்க்கவே கூடாது." அப்படி இப்படின்னு சொல்வாரு. இல்ல நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா கூட நான் உன் மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கேன். நீ எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். அப்படி இப்படின்னு இதெல்லாம் பேசும். ஆனா அந்த மாப்பிள இருக்கார்ல, அவருக்கு சுத்தமா பிடிக்காது. "உன்ன மேல நான் எவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். இவ்ளோ மட்டமா நடந்துகிட்டு இருக்க நீ." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இதுக்கு மேல இந்த பொண்ண நான் பார்க்கவே கூடாது. அவள தூக்கி வெளிய வீசுங்கன்னு" சொல்லும்போது கதற கதற அத இழுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின திரும்பி பார்ப்பாரா, அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்பவும் அவங்களுக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் நடந்த மாரியே வருவாங்க. உடனே ஹீரோ அவங்க கைய காலெல்லாம் கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களா, அப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில தூக்கத்துலருந்து எந்திச்சு கேட்பாங்க. "நீ நேத்தும் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன்னு" சொல்லும்போது, "அச்சச்சோ! அப்புறம் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. "ஒண்ணும் நடக்கல. உன்ன பத்திரமா கொண்டு வந்து வீட்ல தான் விட்டேன்" அப்படின்ன உடனே, "தேங்க் காட்" அப்படின்ற மாரி அவங்க அப்படியே வேற சொல்லிப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி அடிக்கடி தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டிட்டு இருக்காத. உன்ன காப்பாத்துறது எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. எனக்கு அடிக்கடி தொந்தரவு ஏற்படுத்தாதன்னு" சொல்லும்போது, "இதுக்கப்புறம் நான் அந்த மாரிலாம் எதுவுமே நடந்துக்க மாட்டேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் நான் குடுக்கவே மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட வேலைக்கு கிளம்பி வருவாங்களா, அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் மேல அவருக்கு ஒரு கண்ணு வேற வந்துரும். உடனே எப்படியாவது அவங்கள தொட்டு பார்க்கணுன்ற மாரி ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து பேசும்போது, "இந்த டிசைன பண்ணுங்க, அந்த டிசைன பண்ணுங்கன்னு" சொல்லும்போது, என்னோட வேலையே எனக்கு ஏகப்பட்டது இருக்கும்போது, இது எப்படி நான் பண்றதுன்னு கேட்பாங்க. நீங்க பண்ணதோட இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு போய் மேனேஜர பாருங்க. அதாவது ஹீரோவ போய் பாருங்க. அவர் உங்கள வர சொல்றாருன்னு கோத்து விட்டுருவாரு. ஹீரோ வர சொல்லியிருக்க மாட்டாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர் கூப்பிட்டாருன்னு நெனச்சுட்டு, அத அவங்க செஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோ பக்கத்துக்காக வருவாங்க. கதவு தட்டுனோனே ஹீரோ வேற உள்ள வர சொல்வாரா, என்ன விஷயம்னு கேட்கும்போது, "இல்ல நான் இந்த மாரி டிசைன்லாம் பண்ணியிருக்கேன்னோனே, அதான் எனக்கு தெரியுமே. இப்ப எதுக்கு வந்தேன்னு" கேட்பாரு. உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிரும் இந்த மாரி வேணும்னே விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ உட்காந்து பேசிட்டே இருப்பாங்களா, பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆளும் வந்துருவாரு. உங்க மேனேஜர கூப்பிடுன்னு சொல்லவும் அவரும் வந்துருவாரு. "இப்ப நீங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, 2 பேருமே அத காட்டிட்டு இருப்பாங்க. அத காட்டும்போது இவர் வந்துட்டு நான் இது என்னென்ன வேலையோ பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாரு. ஆனா, அது எந்த வேலையுமே அவர் பார்த்திருக்கவே மாட்டாரு. ஹீரோ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கேட்கவும், ஹீரோயின் தான் எல்லாமே பார்க்குறாங்கன்றது தெரிய வந்துரும். இந்த இடத்துல அவர் அசிங்கப்பட்ட மாரி இருக்கும். உடனே அத பெருசா அவர் காட்டிக்க மாட்டாரு. அப்படியே சமாளிப்பாரு. புதுசா வேலைக்கு வந்தவங்கலாம் ரொம்ப திறமையா தான் இருக்காங்க. அப்படி இப்படின்னு எல்லார்ட்டயும் சொல்லிடுவாரு. ஆனா, ஹீரோயின பொறுத்தவரைக்கும் ஒரு வேலைய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போணும்னு நெனைப்பாங்க. அதனால எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாவது வேல பார்க்கணும்னு நெனைப்பாங்க. இன்னைக்கு ஹீரோ தடவையா அவங்கள பாராட்டியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வேற அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே. அந்த வேல பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு யாரோ வந்து மசாஜ் பண்ணி விடுற மாரி இருக்கும் முதுக புடிச்சு. அப்ப ஹீரோ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கற்பனை பண்ணிப்பேன். ஆனா பார்த்தா இந்த மேனேஜர் இருக்கார்ல, அந்த ஆள் புடிச்சு அமுத்திட்டு இருப்பாரு. பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவரு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாரு. அவ்ளோ டைட்டா புடிச்சு அமுத்திட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து "என்ன ஆச்சு? எதுக்கு அப்படி பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "இல்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாம் ஃப்ரீ தான்" அப்படின்ற மாரி வேற சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். "இல்ல பரவால்ல. உங்களோட ரொம்ப நீங்க வந்து ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா இருக்கீங்க. அதனால பரவால்ல. எனக்கு இந்த மசாஜ்லாம் தேவையில்ல. என் பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கருந்து விடுவாங்க. "போகாதீங்க, போகாதீங்கன்னு" கத்திக்கிட்டே வேற இருக்காரு. என்னால அவரால தொரத்தி பிடிக்க முடியல. அதனால அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அதெல்லாம் காதுல வாங்காம வேக வேகமா ஓடுவாங்களா, கரெக்ட்டா ஹீரோ எதுத்தாப்புல வந்து நிப்பாரு. அவர முட்டிட்டு அப்படி நிப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, "இல்ல இந்த மாதிரி வந்துட்டு வேல இருக்கு. ஆனா நிம்மதியா பார்க்க முடியல" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. "சரி ஓகே உன் வேல இருந்தா நீ பாரு. நான் வேணா உனக்காக வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வாரா. எதுக்காகன்னு கேட்கும்போது, "எப்படியும் 2 பேரும் ஒரே இடத்துல தான் தங்கியிருக்கோம். ஒண்ணாவே போலாம் பாரு" அப்படின்னு சொல்வாரு. அதோட ஹீரோயினுக்கு ஒரு மாரி சங்கடமா இருக்குமா, உன்ன பின்னாடி ஹீரோ உட்காந்துருப்பாரு. "நீ ஏன் வெயிட் பண்ணிட்டே இருக்கன்ன உடனே, நான் வந்துட்டு உன்னோட மேனேஜர் தானே. நீ என்ன வேல பார்க்குற, சரியா பார்க்குறியான்றத கண்காணிக்க தான் உட்காந்துருக்கேன் பாருன்னு" சொல்வாரு. இந்த மாரி சொன்னோனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க தொடர்ந்து வேலை பார்க்கறனால அவங்களுக்கு ரொம்ப டயர்டா போயிரும். உடனே ஹீரோ வந்துட்டு, "என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாரா. அப்ப வந்துட்டு ஹீரோவ பார்க்கறதுக்காக அந்த டாக்டர் பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவோட ஃபியான்சி பொண்ணு. அந்த பொண்ணு வந்துரும். "ஓஹோ! நான் கால் பண்ணி கூப்பிடும்போது கூட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, இவ கூட பேசிட்டு இருக்கிறது தான் உனக்கு முக்கியமான வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு இப்ப ஹீரோயின் மேல செம்ம கோவம் வந்துரும். பொண்ணு பார்த்துருமா, இது கோவமா அங்கருந்து போக ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு. ஹீரோயின் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். "நீங்க இப்ப கிளம்புங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு" சொல்லவும், ஹீரோ தூங்கி தூங்கி விழுவாரா. சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேலைய முடிச்சுட்டு வெளிய வருவாங்க. அப்பாடா! இப்பதான் நல்லபடியா நிம்மதியா இருக்கா அப்படின்ற மாரி அவங்க சந்தோஷமா வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அன்டைமா இருக்கா, யாரோ அவங்கள ஃபாலோ பண்ற மாரியே இருக்கும். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா, இப்ப அந்த பொண்ணு பார்த்து வச்சுச்சுல்ல, ஹீரோ கிட்ட அந்த அந்த ஃபியான்சி பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோயின மிரட்டுறதுக்காக ஆள் அனுப்பிரும். உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரு. இவங்க தான் ஆள் அனுப்புனது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனே பார்த்தோம்னா,
போட்டு கண்டபடி திட்டுவாரு. "உனக்கு இந்த மாரிலாம் ஏன் இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நீங்க முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல." அப்படி இப்படின்னு இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் இந்த மாரி நடந்துக்காத." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்ப ஹீரோயின் வீட்ல இருக்காங்க அப்படின்றவாரு. மறுநாள் வேலைய முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் திரும்ப இன்னும் வீட்டுக்கே வரல. "என்னாச்சு? இவ திரும்ப இந்த மாரி எதுவும் பண்ணிட்டாளா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிப்பாரு. அப்பதான் அந்த பொண்ணு இருக்குல்ல, ஃப்ரெண்டு பொண்ணு. அது என்ன பண்ணும், ஹீரோயின திரும்ப புடிச்சுட்டு வந்து வச்சிருக்கும். ஹீரோக்கு இவங்க மேல டவுட்டே வரல. அந்த ஃபியான்சி பொண்ணு மேல தான் டவுட் வந்திருக்கும். இப்ப இந்த பொண்ணு ஹீரோயின புடிச்சுட்டு வந்து என்ன சொல்லும், "நீ பாட்டுக்கு என் வாழ்க்கைய கெடுத்துட்டு, அவன் வந்து திரும்ப உன் பின்னாடி." அதாவது அவர் என்ன பண்றாரு, இப்ப ஹீரோயின் வேணுன்ற மாரி அப்பப்ப ஹீரோயின பார்க்கும்போதெல்லாம் அவர் நெனைக்க ஆரம்பிச்சுர்றாரு. அதனால, "நான் கல்யாணம் பண்ணிக்கிற இந்த வாழ்க்கைய மொத்தமா நீ கெடுத்துட்ட. உன்ன மட்டும் நான் விடவே மாட்டேன். அன்னைக்கே உன் மூஞ்சில வந்து நான் அத பண்ணணும்னு நெனச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. எல்லாரையும் புடிச்சு வச்சுருவாரு. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கத்துல இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த நெனச்சு பார்ப்பாரு. சின்ன வயசா ஹீரோயின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ கவலைப்படாத. இந்த குச்சி மிட்டாய சாப்பிடு. நான் வளர்ந்தவுடனே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொன்ன மாதிரி அவர் நெனச்சு பார்ப்பாரு. அத நெனச்சு பார்த்து அவர் ரொம்பவே அழுதுட்டே இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட அவங்க முழிக்கும்போது எதுவுமே அவர் காட்டிக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அவங்க கண் முழிக்கிற மாரி இருக்கும். அப்புறம் டாக்டர்ட்ட ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது, "இல்ல இப்ப அவங்களுக்கு பரவால்ல. அவங்க குணமாயிட்டாங்கன்னு." சொல்லும்போது ஹீரோ அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவங்கள நல்லாவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. திரும்ப ஆஃபீஸ் வேலையா வருவாங்க. திரும்ப ஆஃபீஸ்ல நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் வந்துட்டு ஹீரோயினுக்கு பார்க்குற வேலையெல்லாம் அந்த மேனேஜர் வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களெல்லாம் மீறி ஹீரோயின் போய் சொல்லணும்னு நினைக்கும்போது பார்த்தோம்னா, அந்த இன்னொருத்தவங்க புதுசா அத பார்க்கறதுக்காக அந்த டிசைன் பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோயின புடிச்சு திட்டுவாங்க. இந்த மாரி புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. இப்படி தான் அரைகுறையா வேலை பார்க்கறதான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். இல்ல நான் நல்லா தான் பார்த்தேன் அப்படின்ற மாரி அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒருக்கா பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உடனே ஹீரோயின ரொம்பவே பாராட்டுவாங்க. ஹீரோயினுக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதோட இப்ப ஹீரோயினுக்கு நல்ல பாராட்டு கிடைச்சிரும். ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஹீரோவும் நல்லா பாராட்டிருவாரு. ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, வீட்டுக்கு வருவாங்க. ஆனா அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு மாதிரி ஆயி போயிடும். இப்ப எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்ட மாதிரி இருக்கும். ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்களா, இப்ப என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வந்து எல்லார் முன்னாடியும் பாராட்டியிருக்காருல்ல, அவருக்கு ஏதாவது செஞ்சு குடுக்கணும்னு சொல்லிட்டு, இவங்க வீட்டுக்கு வந்ததும் வராததுமா சமைக்க போயிடுவாங்க. சமைச்சு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ அவர் வரும்ன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்துருவாரா, வந்தோனே பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. என்னது இதுன்னு கேட்பாரு ஹீரோ. இல்ல நான் ஸ்பெஷலா சமைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடலான்னு வருவாரு. எத சாப்பிடுறதுன்னே தெரியாது. ஒரு 4, 5 டிஷ் இருக்குன்னா, இத எடுக்கிறதா, அத எடுக்கிறதான்னு யோசிப்பாரு. வாயில வைக்க போம்போது கரெக்ட்டா ஹீரோக்கு ஒரு கால் வரும். அந்த கால்ல வந்துட்டு அவரோட ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அதுதான் கால் பண்ணும். இந்த மாரி வீட்ல யாரும் இல்ல. எனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்கு உடம்பு வேற சரியில்ல. கொஞ்சம் துணைக்கு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ பார்த்தீங்கன்னா, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்ப ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமா போகும். இவ்ளோ கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சேன். ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க. போம்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஒரு வேளை இவங்க ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சிருக்காங்க. அந்த சாப்பாடு இவங்களுக்கே பிடிக்காம போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு போயிருப்பாரா. இப்ப அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சாப்பாடு குடுப்பாரு. என்னன்னு கேட்கும்போது ஹீரோ தான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணனோனே இவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். உடனே அத வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ வந்து வேக வேகமா இந்த லேடிய பார்க்க வந்திருப்பாரா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துட்டே இருக்கும். எதுக்காக உடம்பு சரியில்லன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நம்மள 2 பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிருக்கு. நம்ம கொஞ்சம் தனியா பேசலாம் கொள்ளலாம். நீ ஏன் அந்த மாரி பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது, இந்த மாரி தேவையில்லாத காரணத்துக்குலாம் என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு ஒரு பார்ட்டிக்கு வேற போறோம். அதனால தான் கொஞ்ச நாள் பேசலான்னோன, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பிடுவாரு. இவர் இப்படி இருக்க இருக்க அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேலேயே கோவம் அதிகமா இருக்கும். இப்ப மறுநாள் பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பார்ட்டிக்கு வந்து இந்த ஃபியான்சி பொண்ணோட தான் வருவாரு. யார் கூட என்கேஜ்மென்ட் பண்ணியிருக்கோ அவங்க கூட தான ஜோடி போட்டு வரணும். ஸோ அவர் வந்துட்டு அந்த பொண்ணோட இப்ப வருவாரு. அதோட இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, அங்க பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஹீரோயின் கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாப்பிள இருந்தார்ல ஆரம்பத்துல, அவரு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் பேச போவாரு. அப்ப ஹீரோயின் வந்து விலகி விலகி போவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, "உனக்கு என்ன உலக அழகின்னு நெனப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே ஹீரோயின் வந்து உடனே அந்த மாதிரி சொல்லுவாங்க. "எனக்கு அப்படிலாம் நெனப்பு இல்லாட்டி உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, அவர் உடனே ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. இந்த டைம்ல தான் இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது ஹீரோ கைய புடிச்சிட்டு நடந்து வந்துட்டே இருக்குமா, இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் அடிச்சதுனால ஹீரோன மடக்கி புடிச்சு அவங்கள செவுத்துல சாய்ச்சு வச்சு நின்னுட்டு இருப்பாரு. ஹீரோவும் அந்த ஃபியான்சி பொண்ணு நடந்து வந்துட்டே வருவாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து ஹீரோயின பார்த்தோம் இங்க தான் எங்கேயோ இருக்கா, எங்க இருக்கா அப்படின்ற மாரி சிந்தனை இருந்துட்டே இருக்கும். ஹீரோ வந்து இப்ப பார்த்துட்டே இருக்கும்போது, அவரோட அந்த சொந்தக்கார பையன் இருக்கான், அந்த மாப்பிள அவன் வந்து நின்னுட்டு இருப்பான். பின்னாடி ஹீரோயின் நிக்கிறாங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவர் என்ன நெனைப்பாருன்னா, ஒரு மாதிரி அவருக்கு ஃபீலா இருக்கும். உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு சொல்லும், "நம்ம 2 பேர் தான் ரொம்ப இதா இருக்கோம். மத்தவங்கலாம் எவ்ளோ ரொமான்ஸா இருக்காங்க." அப்படின்ற மாரிலாம் பேசும்போது ஹீரோக்கு கோவமா வரும். உடனே இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, ஹீரோயின் உடனே வந்து அங்கருந்து போயிடுவாங்க. ஏன்னா ஃபியான்சி பொண்ணு வேற பக்கத்துல இருக்கா. எதுவும் இப்ப சொல்றதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாங்க. ஒருவேளை இந்த பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட என்னமோ பேசும். அப்படியே வழிஞ்சுகிட்டு அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா ஹீரோக்கு கோவமா இருக்கும். ஹீரோயின் மேல சிந்தனையா இருக்கும். உடனே என்ன பண்ணுவாரு, "நான் வரேன்" அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பிருவாரு. இதுக்கு திரும்ப திரும்ப அப்செட் ஆயிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள புடிச்சு மிரட்டுவாரு. "நீ என்ன பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு அவன் கூட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் எதுவும் தப்பு பண்ணலையே" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் தான் பார்த்தேனே" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் ஞாபகம் இருக்குல்ல உனக்கு?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கேட்பாரு. "எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணல" அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில உனக்கு நான் சமைச்சு வச்சேன். நீ தான் சாப்பிடாம போயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்களா. உடனே அந்த சாப்பாடு எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவாரு. உடனே 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே ஹீரோ ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் போகும். "என்னாச்சு
என்னாச்சு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்பனா ஏன் ஒரு வாய் சாப்பிடுற? இந்தா நெறைய சாப்பிடு, நெறைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அள்ளி அள்ளி வைப்பாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, இந்த இது வேணா இத டேஸ்ட் பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, அவங்க சும்மா அத மட்டும் தானே சாப்பாட மட்டும் தானே எடுக்கணும். ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அந்த 2 குச்சி, அந்த குச்சியோட அப்படியே சேர்த்து சாப்பிடுற மாரி பண்ணுவாரு. உடனே அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "என்ன நீ இத நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, நான் என்னோட குச்சி நீ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல தெரியும்ல" அப்படின்ற மாரி அப்பப்ப அத வேற பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. அதோட 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. இப்ப மறுநாள் ஆஃபீஸ்க்காக வேலைக்காக வந்துட்டு இருப்பாங்களா, அப்ப அங்க வேலை பார்க்குறவங்கலாம் வந்து ஹீரோயின சொல்வாங்க, "நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் நல்லா பண்றீங்க. நீங்களே வந்து எங்களுக்கு ரோல் மாடலா இருக்க மாரி இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து போம்போது ஆஃபீஸ்லருந்து தடுமாறி கீழ விழுந்துருவாங்க. அதோட அவங்களுக்கு காலுக்கு சுளுக்கு புடிச்ச மாரி ஆயிடும். ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாரு, அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வருவாரு. செக்கப் பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து சரியா நடக்க முடியாது. அப்படியே ஊனி ஊனி நடப்பாங்க. அதோட அவங்க வந்துட்டே இருக்கும்போது, அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அவ இப்ப நல்லா தான் இருக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். அதோட ஹீரோயினும் இருப்பாங்க. அப்ப வீட்ல வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவாரு ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி கூப்பிடுமா, "நீ உடனே வரணும்" அப்படின்னு. ஏன்னா, அவருக்கு அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். இப்ப சும்மாவே ஹீரோயின் பின்னாடியே சுத்துவான். இப்ப உடம்பு வேற சரியில்லன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடவும், ஹீரோ என்ன பண்ணுவாரு, "நான் அர்ஜென்ட்டா போணும். அப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. இப்ப ஹீரோயினுக்கு மாடியில தான் ரூமு. படி ஏறும்போதெல்லாம் ஹீரோ நெனச்சுட்டே இருப்பாங்க. அட பாவி! வாசல் வரைக்கும் கூட்டி கொண்டு வந்து ரூம் வரைக்கும் விட்டுருந்தா கூட நல்லா இருக்குமே! உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. பார்த்தா பின்னாடி ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. "ஏம்மா எனக்கு மனசாட்சி இல்லாம தான் நான் இங்க வந்தேனான்ற" மாரி கேட்பாரு. "நீ என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க?" அப்படின்ன உடனே, "நீ தானே என்ன கூப்பிட்ட" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரு. "நான் எப்போ உன்ன கூப்பிட்டேன்ன உடனே, இப்ப தான் என்ன திட்டிட்டு இருந்தியேன்ன உடனே, அது வந்து அப்படின்னு சமாளிப்பாங்களா, உடனே ஹீரோ அவங்கள பேச விடாம அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க ரூம்ல போய் படுக்க வச்சுருவாரு. ஏன்னா போன வேகத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல வேலை முடிஞ்சிருச்சு" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு நம்மள கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஏன்னா அவரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாரு. வெளிய வேலை இருக்குன்னு போனவர் கூட இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதோட ஹீரோ வந்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு இருக்கும்போது, திரும்ப அந்த லேடி வந்து கூப்பிடுமா, அவங்க அங்கிள், ஆன்டிக்குலாம் உடம்பு சரியில்லன்னு சொல்லி கூப்பிடும்போது, என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவாரு. அப்ப ஹீரோயின்ட்ட சொல்லும்போது, "நீ சீக்கிரம் வந்துருன்னு" சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லுவாங்க. அவரு கிளம்பி போவாரா, திரும்ப நடுஜாமத்துல ஹீரோ வருவாரு. ஆனா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவோட பேரையே சொல்லிக்கிட்டே தூங்குவாங்க. உடனே ஹீரோ வந்து அவங்களுக்கு நெத்தியில முத்தம் குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பிருவாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஹீரோயின் முழிச்சிருவாங்களா, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, வீடு ஃபுல்லா பலூன்லாம் கட்டி வச்சு, அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு ஏன் உன்ன பிடிக்குதுன்னுலாம் தெரியல. ஆனா பிடிச்சிருக்கு. அப்படின்ற மாரி எழுதி மட்டும் அந்த கிஃப்ட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து வந்த பாடா இல்ல. உடனே கால் பண்ணி கேட்பாங்க. எங்க இருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாரி ஆஃபீஸ்ல இருக்கேன்னும்போது, எப்போ வருவீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்ல ஒண்ணும் இல்ல. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை முடிச்சுட்டு நிதானமா வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இன்னும் இவன காணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்ப டிங் டாங் அப்படின்ற மாரி பெல் அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே ஹீரோயின் வேக வேகமா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. கதவு தொறந்து பார்த்தா அந்த ஃபியான்சி பொண்ணு நின்னுட்டு இருக்கும். அவ்வளோதான் ஹீரோயின் முகமும் ஒரு மாரி மாறிடும். அது முகமும் ஒரு மாரி மாறிடும். அது என்ன பண்ணும், இப்ப வீட்டுக்குள்ள அவங்களோட அனுமதி இல்லாம நேரா வீட்டுக்குள்ள வரும். வந்தோனே பார்த்தீங்கன்னா, "ஓ! இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு எல்லாம் ரெடியா இருக்கியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கோம். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இல்ல இதெல்லாம் கிடையாது. ஒரு தேங்க் பண்றதுக்காக தான் அவருக்கு அப்படி பண்ணியிருக்கேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க, "எங்க 2 பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. உனக்கு தெரியும்லன்னு?" கேட்பாங்க. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "1 வருஷம் தான் நாங்க அக்ரீமெண்ட் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நீ போகலன்னு வச்சுக்கயேன், உன்ன கழுத்த புடிச்சு வெளிய தள்ளிடுவேன்." அப்படின்ற மாரி அவங்க மிரட்டிட்டு போவாங்க. ஹீரோயினுக்கு மனசு ஃபுல்லா கஷ்டமா போயிடும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்ப ஆல்ரெடி முன்னாடிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே வந்து ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்துட்டு, ஹீரோ கிட்ட குடுக்க சொல்லி ஒரு சின்ன பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத வந்து அந்த மீட்டிங் முடிச்சோனே அந்த அசிஸ்டன்ட் போய் ஹீரோ கிட்ட குடுப்பாரா, அந்த பாக்ஸ தொறந்து பார்த்தோனே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். கொஞ்சம் ரோஸ் வச்சு குட்டியா ஒரு டால் வச்சு அந்த கிஃப்ட் இருக்கும். அத பார்த்தோனே ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இத எடுத்துக்கிட்டு இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வேக வேகமா வீட்டுக்கு வருவாரா, வந்தவுனே பார்த்தோனே வந்துட்டு இந்த வீடு ஃபுல்லா பலூன்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப ஹீரோயின் வந்து உட்கார்ந்திருக்கும்போது அந்த கிஃப்ட்ட வந்து ஹீரோயின் கிட்ட குடுப்பாரு. என்னன்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஓப்பன் பண்ணி பாருன்ன உடனே, அவங்க குடுத்த கிஃப்ட்டையும் இவங்களுக்கு அவரு திரும்ப குடுப்பாரு. அதே மாரி தான் நானும் உன்ன நெனைக்கிறேன் அப்படின்றதுக்காக. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அத பார்த்துட்டு, இந்த மாரி கிஃப்ட் குடுத்தா ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்றது தானே அர்த்தம் அப்படின்ற மாரி கேட்கவும், ஹீரோ ஆமான்னு சொல்வாரு. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு வந்துட்டு அவர அப்படியே இந்த செட்யூஸ் பண்ற மாரி அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, ஆமா இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு இருக்கு. அதுக்குள்ள நான் வந்த வேலைய முடிக்கணும்ல. நம்ம 2 பேரும் என்ன உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்ன அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். அப்ப நீயும் இந்த மாரி ஒரு பொண்ணா தான் இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் ரூமுக்கு போயிடுவாரு. உடனே ஹீரோயினுக்கு அழுக ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப சும்மா நார்மலா வந்துட்டு எனக்கு உன்ன பிடிக்கல. அவங்களுக்கு வந்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த ஃபியான்சி பொண்ணு இடையில வந்துட்டு எங்களுக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. நீ போகலன்னா உன்ன கழுத்த பிடி அப்படி இப்படின்னு சொன்னதுனால, இன்னொரு பொண்ணு இப்ப ஹீரோயின் என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பொண்ணு வந்துட்டு உன் வாழ்க்கையில இருக்கும்போது நான் எப்படி உன்ன லவ் பண்ணி உன் கூட வாழ முடியும்? நான் நேரடியா சொன்னா நீ அத ஏத்துக்கிற மனநிலையா இருப்ப. அதனால தான் இந்த மாரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரியாது. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கேட்பாரு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "பாஸ் வந்து உங்கள பார்க்கறதுக்காக அவ்ளோ ஆசையா வந்தாரு." அப்படி இப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மறுநாள் ஆஃபீஸ்க்கு போவாங்களா, ஹீரோ கிட்ட பேசலான்னு போம்போது, ஹீரோ வந்து கண்டுக்கவே மாட்டாரு. அப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு பக்கத்துல இருக்கும். ஹீரோயின் கிட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறத பார்த்தோன்னா, அதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஹீரோனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆஃபீஸ்
விஷயமா கூட நம்மகிட்ட பேச மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அங்க வேலை பார்க்குறவங்க என்ன ஆச்சு ஹீரோவே இந்த அளவுக்கு இருக்காருன்னா, இவர் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோனுக்கு மனசே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதே இதில வந்துட்டே இருக்கும்போது அவங்க தடுமாறி விழுந்து கால் ஒரு மாரி ஆகி இப்ப நடக்க முடியாம வீல் சேர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஹீரோவுக்கு தெரியாது. இந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டு வந்திருக்கும். அங்க போய் 2 சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு இந்த மாரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ விழுந்தடிச்சுட்டு அங்க கிளம்பிருவாரு. இவளுக்கு ஒண்ணு அப்படின்னா மட்டும் உடனே அவன் கிளம்பி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல கோவமா வரும். ஹீரோயின் மேல செம கோவம் வரும். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து வீல் சேர்ல உட்காந்துருப்பாங்களா, இப்ப ஹீரோக்கு மனசு கேட்காம பேசிருவாரு. பேசும்போது அவங்களும் பேசுவாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்துப்பாங்க. நார்மலா பேசிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, "சரி வா ஏன் கார்டன்ல உட்காந்துருப்பாங்க. வா வீட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு ஹீரோ உள்ள கூட்டிட்டு வருவாரு. அதுக்குள்ள அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், வீட்ல உள்ள பெரியவங்கள்ட்டலாம் போய் சொல்லிடும். இந்த மாரி நாங்க எங்க போனாலும் அவளுக்காக வந்துட்டு இவன் வந்துட்டு என்ன வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோவோட தாத்தா இருக்காருல்ல, அவர் அவங்க ஆளுங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப ஆசையா பேச போவாங்க. அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுவாரு. ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடியே, "உங்கள கிராண்ட்பா நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே அவருக்கு கோவம் வரும். "நான் என் பேரன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னோட அனுமதி இல்லாம நாங்க 2 பேரும் பேசம்போது இடையில குறுக்கிட்டு பேசிட்டு இருக்கியே. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா? நீ வந்து உன் ரூமுக்கு போ. நான் என் பேரன்கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு மனசே ஒரு மாரி ஆயிடும். திரும்ப திரும்ப அவங்களுக்கு அப்படியே கவலைப்படுவாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆள் இருக்காங்கல்ல, அவங்க கூட்டிட்டு இவங்கள மாடிக்கு போயிடுவாங்க. இப்ப ஹீரோக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு இவரு பேசுறது. ஆனா எதனால இவர் வந்திருக்காருன்றது ஓரளவு அவரு புரிஞ்சுப்பாரு. என்ட்ட பேசும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, "உனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அவள தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு முடிவானதுக்கப்புறம், இவ கூட எதுக்காக இந்த மாரி அக்ரீமெண்ட்? இதெல்லாம் அது தேவையில்லாத வேலை தானே. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கல." அப்படி இப்படின்னு சொல்லவும், அந்த ஃபியான்சி பொண்ணு மூஞ்சி திருப்பிக்கிட்டு அந்த மாரி நின்னுட்டு இருக்கும். ஹீரோ செம்ம கோவப்படுவாரு. "நீ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அதிலயும் கோவப்படுவாரு. "அவகிட்ட என்னடா நீ கோவப்படுற? என்கிட்ட பேசு. இந்த மாரி அவ இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, ஹீரோக்கு கோவம் தான் வரும். வேலை விஷயமா அவ இருக்கா. அந்த வேலை முடிஞ்சோனே கண்டிப்பா அவ போயிடுவா அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. அதோட வந்துட்டு அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, கோச்சுக்கிட்டு அங்கருந்து போயிடுவாரு. ஹீரோவும் கோச்சுக்கிட்டு இப்ப மேல ஏறி வருவாரு. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, "தாத்தா கிளம்பிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ வந்து ஆமான்னு சொல்வாரு. "என்னாச்சு உடனே கிளம்பிட்டாரேன்னு" சொல்வாரு. ஏன்னா, இப்ப அவங்க எதுக்காக வந்தாங்கன்றது ஹீரோயினால புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு நடக்க முடியாம உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ "அதெல்லாம் விடு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, உங்க அப்பா, அம்மா இறந்து போனது சில விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அதுல வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதா? யார் மேலயும் சந்தேகம் இருக்கா?" அப்படி இப்படின்னு கேட்கவும், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள மட்டும் ஹீரோயின் சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாரு, "சரி வா வாக்கிங் போலான்ன உடனே, என்னால எப்படி வாக்கிங் போ முடியும்னு?" கேட்பாங்க. அப்ப ஹீரோ அந்த சேரோடயே அவங்கள கூட்டிட்டு போயிடுவாரு. 2 பேரும் கார்டன்ல அப்படியே அப்படியே நடந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே இப்ப நான் ஒரு கால் பண்ணணும். என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல. உன் ஃபோன குடுக்குறியான்னு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து, "நான் ஃபோன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அது மாடியில இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவசரமா இப்ப வெளிய போக வேண்டிய வேலை இருக்கு. அதனால இப்ப ஹீரோயின விட்டுட்டு போ முடியாதுல்ல. இவங்க வேற நடக்க முடியாது. கையில ஃபோனும் இப்ப இல்ல. அப்படின்னோன அவருக்கு கோவம் தான் வரும். "இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மாரி ஃபோன் எடுக்காம வந்திருக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாரு. கல்லெல்லாம் தூக்கி அந்த தண்ணிக்குள்ள எறிஞ்சிட்டு கோவமா நின்னுட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த சேர்ல உட்கார்ந்த மேனிக்கே தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு உடனே இவங்கள பார்த்தோனே சிரிப்பு தான் வரும். டக்குனு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து அவங்கள தூங்க வச்சுருவாரு. ஹீரோயின் இப்ப தூங்கி முழிக்கும்போது பார்த்தா, ஹீரோ இருக்க மாட்டாரு. அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது பார்த்தா, அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் குடுப்பாரு. நீங்க நல்லா வேலை பார்த்ததுனால ஹீரோ உங்க பேர்ல இத வாங்கியிருக்காரு, அத வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா, அவருக்கு தான் என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சே. இப்ப நம்ம 2 பேரும் சேர முடியாதுல்ல அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க போய் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தண்ணிய போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து 2 பேர் வந்து ஹீரோயின் கைய பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பப்ளிக் பிளேஸ். இந்த இடத்துல என்கிட்ட இப்படி தான் நீங்க நடந்துக்கிறீங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்க. "என்னம்மா பண்றது? எதுக்கும்மா இந்த மாரி இடத்துக்குலாம் நீ வர?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணலான்னு போனா, அந்த காலே போகாது. உடனே ஹீரோ நல்லா வசமா மாட்டிக்கிருப்பாங்க. அவனுங்களும் வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு தான் அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, பாய் ஃப்ரெண்ட். அவர் வந்துருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் திட்டி விட்டுட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாரு. "இதெல்லாம் டேஞ்சரஸான இடம் இல்ல. எதுக்கு நீ இங்கலாம் வரேன்னு?" கேட்கும்போது, "உன்ன மாரி ஆளுங்கலாம் இப்படி தான் பண்றீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா பேசுவாங்க. அந்த ஆளுங்கள மிரட்டிட்டு ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரா, இந்த நேரம் தான் கரெக்ட்டா ஹீரோயின தேடி ஹீரோ அங்க வந்துருவாரு. இங்க தூரமா இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்ன பேசுறாங்கன்னு ஹீரோ காதுல விழாது. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கைய பிடிச்சு பேசுவாரு. "எனக்கு இன்னொரு சான்ஸ் நீ குடுக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஏன்னா, "எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு" கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது. எனக்குமே உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நான் உன்ன மன்னிக்கவும் மாட்டேன். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுவாங்க. ஆனா ஹீரோ என்ன நெனச்சுப்பாரு, என்ன புடிக்கல அவளுக்கு. அவளுக்கு வந்து அவன தான் புடிச்சிருக்கு போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோவத்த அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்ப இந்த 1 இயர் முடிய போதுன்னு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதோட ஹீரோயினுக்கு அதுல வேற சந்தோஷமா இருக்கும். எப்படியாவது இப்ப ஹீரோ வந்தவுடனே இத பத்தி பேசிட்டு, பேசாம நம்ம இங்கிருந்து கிளம்பிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாரா, வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சொல்லுவாங்க, "இந்த கான்ட்ராக்ட் சம்மந்தமா பேசணும். அது முடிய போதுன்னு" சொன்ன உடனே, "இது எப்போ முடியும்னு தானே நீ காத்துக்கிட்டு இருக்க? நீ யார நெனைக்கிற? என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும்னு" சொல்லும்போது, "நான் யார நெனைக்கிறேன்? நான் என்ன நெனைக்கிறேன்?" அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு கேட்பாங்க. உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்கள புடிச்சு அங்கேயும் இங்கேயும் தள்ளி விட்டுட்டு கோவப்பட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா, அவர் இங்க இதெல்லாம் அவங்க அந்த மாப்பிள கூட பேசிட்டு இருந்ததே இவர் கவனிக்கலல்ல. அவர் கவனிச்சாருன்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க.
இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோச்சிட்டு போயிடுவாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க மறுநாள். இப்ப வேலை விஷயமா ஹீரோ ரூம்ல போய் பார்க்கலான்னு போம்போது, அங்க ஹீரோ கிட்ட அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, தாத்தா அன்னைக்கு கோவமா பேசிட்டாரு. சாரி அப்டின்னோனே பரவாயில்லன்னு இவர் சொல்வாரா, "நீ அந்த சாரி ஏத்துக்கிட்டேன்னா, என் கூட நீ காஃபி சாப்பிட வர்றியா?" அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தான் ஹீரோயின் வருவாங்களா, வேணும்னே அவங்கள வெறியேத்துறதுக்காக, ஓகே நம்ம அந்த இடத்துக்கு கண்டிப்பா போலாம் அப்டின்ற மாரிலாம் 2 பேரும் நல்லா பேசுற மாரி பேசி நடிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஓகே நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ண வரல. அப்புறமா வரேன்னு சொல்லும்போது, அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும் வேணும்னே, இப்ப ஹீரோ தன்கிட்ட நல்லா பேசுறாருல்ல, நாங்க 2 பேரும் தனியா போறோம். நீயும் என் கூட வரியா? அப்டின்ற மாரி கேட்கும். அந்த டைம் பார்த்து ஹீரோனால இல்ல நான் வரலன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோவுக்கு கூட மனசு இருக்காது. என்ன சொல்லுவாரு, அவளே வாய் திறந்து கூப்பிடுறா, நீ வரமாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப 3 பேருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வரலான்னு வரும்போது, இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், அந்த மாப்பிள பையன் இருக்கான்ல, அவனையும் எங்க யாருக்கும் தெரியாம வர சொல்லிடும். அப்பவும் அவரும் சொந்தக்காரங்க தானே, அவருக்கு வந்து ஹீரோயின தானே முன்னாடி பேசி வச்சிருந்தாங்க. ஹீரோயின அவர் ஆசைப்படுறாருன்றது இந்த பொண்ணுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை வந்து தொந்தரவு இல்லாம போணும்னா, அவங்க 2 பேரையும் கோர்த்து விட்டா தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இது நினைக்கும். அதனால வந்துட்டு என்ன பண்ணும், அந்த பையனையும் வந்துட்டு வர சொல்லிடும். வந்தவர் பார்த்தீங்கன்னா, வேணும்னு தான் அது வந்திருப்பாரு. ஆனா இங்க வந்தவரு என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் நீங்க நானும் எதார்த்தமா வந்துட்டு, நீங்களும் எதார்த்தமா வந்துட்டீங்க அப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. சரி வந்தது வந்துட்டோம். எல்லாருமே அப்படியே இப்ப நாங்க 2 பேரும் ஜோடியா இருக்கோம். ஹீரோயின் தனியா தான் இருக்கா. நீ கம்பெனி குடுக்குறியான்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு கேட்கும்போது, நான் எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிப்பேன், ஷேர் பண்ணிப்பேன் அவளுக்காக. அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. சரி வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேய் வீடு இருக்கும்ல, அந்த மாரி பேய் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பயந்துருவாங்க. அது 2ம் பார்த்தீங்கன்னா, வேணும்னே ஹீரோயின பயமுறுத்தி இந்த மாரி பண்றதுக்காகவே வந்திருக்கும். 2 சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து ஹீரோ அந்த ஆள் இருக்கார்ல, அந்த பாய் ஃப்ரெண்டு. அவர் வந்துட்டு எப்படியாவது ஹீரோயின காப்பாத்தி அவங்க கூட ஜோடி ஆயிடணும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களா, ஹீரோ போய் உடனே அவங்கள தாங்கி பிடிக்கவும், இந்த பொண்ணுக்கு செம கோவம் வரும். உடனே அந்த பையனே சண்டைக்கு வருவான். உங்களுக்கான ஃபியான்சி பொண்ணு இருக்கும்போது, நீங்க எதுக்காக இவளுக்காக இது பண்றீங்க? அவள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோ விடவே மாட்டாரு. உடனே ஹீரோயின கூட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்து பார்த்துப்பாரு. இதனால ஹீரோயினுக்கு ஒரு மாரி டிஸ்டர்பா இருக்கும். இப்ப 2 பேருக்குமே புடிச்சிருக்கு. ஆனா வெளிய சொல்ல முடியல. அந்த மாரி இருந்துட்டே இருப்பாங்க. அதோட வெளியலாம் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்களா, வரும்போது பார்த்தா வீட்ல ஒரு கூட்டமே இருக்கும். அங்க வந்துட்டு ஹீரோவோட தாத்தா, அம்மா, அப்பா, அந்த ஃபியான்சி பொண்ணு, அந்த மாப்பிள பையன் இருக்கான்ல, எல்லாருமே நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ திரும்ப திரும்ப இதே மாரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமா வரும். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்கலாம் திரும்ப ஆரம்பிப்பாங்களா, இப்ப நான் எத பத்தி பேசுற மைண்ட்லயே இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், நான் உன்னோட ஃபியான்சி. நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. நீ இன்னும் இவ கூடயே சுத்திட்டு இருக்க. இது நல்லாவா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கும். பேசிட்டே இருப்பாங்க. பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணோட அப்பா, அம்மா வந்திருப்பாங்கல்ல, அவங்கலாம் இந்த பெரிய குடும்பத்தோட டை அப் தான் பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களும் கேட்பாங்க, "என்ன மாப்பிள இது? என் பொண்ணுக்கு தானே நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இத பத்தி இது என்னோட பர்சனல். இத பத்தி யாரும் பேசக்கூடாது. இது என் வேலை விஷயமா தான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. "நீ எல்லாரையும் இதே மாரி பண்ணிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வேற செம கோவம் வரும் ஹீரோ மேல. ஹீரோயின் மேலே அவருக்கு கோவமா வரும். "உன்னால தான் இந்த மாரி என் பையன் நல்லா தான் இருந்தான்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயும் வம்புக்கு வருவாங்க. ஹீரோயின யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. உடனே தாத்தா என்ன சொல்வாரு, "இப்ப இவனுக்கு தான் மொத ஹீரோயின பேசி வச்சோம். இப்ப அவனே வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ரெடியா இருக்கான். அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு அவன கட்டி குடுக்குறத விட்டுட்டு, நீ என்ன அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? உனக்கான ஒருத்தி இங்கல்ல இருக்கா?" அப்படின்ற மாரி தாத்தா சொல்லுவாரு. அந்த பையனும் அத தான் சொல்ல வச்சுட்டு, இப்ப தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை பையனும், அந்த ஃபியான்சி பொண்ணும். தாத்தா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு கேட்கவே மாட்டாரு. அவருக்கு கோவம் கோவமா வந்துட்டே இருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க நெனைக்கிற மாரிலாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் போயிடுவேன்னு" சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்றத ஹீரோவால ஏத்துக்க முடியாது. ஆனா அங்க இருக்கவங்களால நம்பவும் முடியாது. எல்லாரும் ஹீரோ திரும்ப திரும்ப திட்டிட்டே இருப்பாங்களா, அப்ப ஹீரோ வந்து எல்லாரையும் திட்டுவாரு. "இதுக்கப்புறம் அவள யாராவது கஷ்டப்படுத்துனீங்கன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அவங்க அப்பா, அம்மா கிட்ட போய் கேட்கும். "என்ன இப்படி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவும், அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, "இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு உனக்கு நல்ல புருஷனா இருப்பாரு. இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இரும்மா." அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்வாரு. "என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சுரும். உடனே அது என்ன பண்ணும், ஹீரோயினுக்கு "இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின கூட்டிட்டு போலான்னு நெனைப்பாரா, "ஒரு நிமிஷம் இரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ அவசியம் தெரிஞ்சே ஆகணும். நீ இவன நம்பிட்டு இருக்கல்ல." அப்படின்ற மாரி ஹீரோவ கோர்த்து விட பாக்கும். "உடனே நீ என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவ வந்து ஒரு முட்டாள். அவ ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பா. நம்ம வா போலாம்." அப்படின்னு சொல்லுவாரு. உடனே, "நீ இப்போ உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறல்ல, உங்க அப்பா, அம்மா இறந்ததுக்கு யார் காரணம்னு? அதுக்கு காரணமே நீ நம்பிட்டு இருக்கியே இவன் தான் காரணம்." அப்படின்ற மாரி சொல்லிடும் அந்த கோவத்துல. ஏன்னா அவர வந்து அவரு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காருன்னு. ஹீரோ வந்துட்டு சொல்வாரு, "நீ என்ன பேசிட்டு இருக்க? வாய மூடு." அப்படின்னு சொல்லும்போது அது காதுலயே வாங்காது. "இதானே உண்மை. சொல்லு அவகிட்ட. இப்ப மட்டும் ஏன் மறைக்கிற? அதனால தான் அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிற மாரி அதாவது 1 வருஷம் இந்த மாரி அக்ரீமெண்ட் போட்டு 1 வருஷம் நீ எத பத்தியும் யோசிக்க கூடாதுன்றதுக்காக தான் உன்ன நம்ப வச்சு உன்ன கூடயே வச்சுக்கிட்டான். நீ தனியா இருந்தனா இந்நேரம் உங்க அப்பா, அம்மா அவங்க இறந்து போனதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிருப்ப. அந்த மாரி உன்ன நடக்கக்கூடாதுன்னு தான் இவன் பிளான் பண்ணி உன்ன கூட வச்சுக்கிட்டான். அது அவன்ட்டயே கேளு. ஆமாவா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி விட்டுரும் எல்லாத்தையும். உடனே ஹீரோயின் கேட்பாங்க, "எங்க அப்பா, அம்மா இறந்து போனதுக்கும் உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு?" கேட்கும்போது, ஹீரோ வந்து அப்படியே அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. "நீ நான் கேட்கிறேன்ல சொல்லுன்னு" சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "இல்ல அத என்னால இப்ப சொல்ல முடியாதுன்ற" மாரி ஹீரோ சொல்வாரு. "அப்ப அவ சொல்றது தானே உண்மை. அப்ப அதுக்காக தான் எனக்கு விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுவும் என்னென்ன மாரிலாம் என்ன மிரட்டி, 1 இயருக்கு கல்யாணம் பண்ணி என் கூடவே இருக்கணும்னு நீ வச்சுக்கிட்டல்ல. நீ எவ்வளோ பெரிய மோசமானவனா இருக்க. உன்ன பார்க்கவே
பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ உடனே அவ சொல்றத நம்பாத, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்வாரு. எத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ எவ்வளோ சொல்வாரு. அது ஆனா உண்மை எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில அவர் இருப்பாரு. இத அது பயன்படுத்திக்கும். இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா அது பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும். உடனே ஹீரோயின் வந்துட்டு, இதுக்கப்புறம் உன்ன நான் பார்க்கவே விருப்பப்படல. உன்ன நான் அவ்வளோ வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிடுவாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வரும் இந்த ஃபியான்சி பொண்ணு மேல. நேரா அந்த ஃபியான்சி பொண்ணு கிட்ட வருவாரு. புடிச்சு நல்லா புடிச்சு மிரட்டி விட்டு புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. உடனே அவங்க அப்பா, அம்மா வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப தெரியுதா? இப்படித்தானே ஒருத்தவங்க நேசிக்கிறவங்க ஒதுக்குனா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாரி அது சிரிக்க ஆரம்பிச்சுரும். அத உடனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் வெறி ஏறிடும். உடனே என்ன சொல்வாரு, இந்த நிமிஷத்துலேருந்து எங்க கம்பெனியோட உங்க அப்பா, அம்மா கம்பெனி வந்துட்டு அது வந்து இனிமே கிடையாதுன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு மாரி ஆயிடுவாரு. என்ன மாப்பிள நீங்க இப்படி சொல்றீங்க? கல்யாணம்ன்றதெல்லாம் அடுத்த பட்சம். அதாவது ஃபேமிலில வந்துட்டு பிசினஸ் பண்றதுல வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா அவ சின்ன பொண்ணு ஏதோ ஒரு நாலேட்ஜ்லாம் மட்டும் நடந்துக்கிட்டா, மெச்சூர்டா நடந்துக்காம விட்டுட்டா. அதுக்காக நீங்க என்ன வந்து தண்டிச்சிராதீங்கன்னு சொல்லும்போது, நான் சொன்னது சொன்னது தான். இதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் கிடையாது. இந்த கம்பெனி இனிமே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா போயிடுவாரு. இவ்ளோ பெரிய நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப தான் அந்த ஃபியான்சி பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். கோச்சிட்டு போறாங்கல்ல. பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மாப்பிள இருக்கல்ல வேக வேகமா பின்னாடி ஓடுவாரு. ஹீரோயின் கைய பிடிச்சு நிப்பாட்டுவாரு. எங்க தாத்தா, எங்க வீட்ல அங்கிள் எல்லாருமே ஒரு அரலூசுங்க தான். நான் சொல்றத கேளு. அவங்க எல்லாருக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னோன, உன்னையே நான் இன்னும் மன்னிக்கல. நீ அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல நான் சொல்றத கேளு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குடு. நிச்சயமா நான் உன் கூட சந்தோஷமா இருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ சொல்வாரு. உன் குடும்பத்தையும் யாரையும் பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. மரியாதையா கைய விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர திட்டி விட்டு போயிடுவாங்க. இவள எப்படி பண்ணி இவள கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம அவரு ஒரு பக்கம் முழிச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா வீட்டுக்கு வந்துருவாங்க கோச்சிக்கிட்டு. ஆனா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருவாங்க. ஆனா ஹீரோ பின்னாடியே வந்துருவாரு. அவங்க கதவ மூட போவாங்களா, அப்ப கதவ மூட விட மாட்டாரு. நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீ பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. "நான் பேசியே ஆகணும்" அப்படின்னுவாங்க. அப்ப சொல்லு எங்க அப்பா, அம்மாவோட சாவுக்கு வந்து யார் காரணம்னு கேட்கும்போது, "அது என்னால இப்ப சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பனா இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கதவ சாத்திட்டு உள்ள போயிடுவாங்க. இப்ப அவங்க அந்த பக்கம் நிக்க, இவரு இந்த பக்கம் நிக்க 2 பேருமே ஒரு மாரி தவிச்சிட்டு நிக்கிற மாரி நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆயிடுமா, கதவ தொறந்துட்டு வந்து பார்த்தா, ஹீரோ வந்து அந்த ரூம் கதவு வாசல் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. பாவமா இருக்கும் பார்க்கறதுக்கே. அப்புறமா என்ன சொல்வாரு, "என்னாச்சு ஏன் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க நாள் பூரா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல நான் உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நெனைக்கிறேன். நான் உன்கிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. "இப்ப நான் எதுவும் பேசுறது கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு நல்லா பசிக்குதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "உனக்கு பசிக்குதா? ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சாப்பாடு வாங்க ஹீரோ ஓடி போயிடுவாரு. அவ்வளோதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தம் இல்லாம திரும்ப ரூம்குள்ள போவாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மெதுவா ஹீரோ வரதுக்குள்ள வெளியே ஓடிடுவாங்க. அதோட ஹீரோ வந்து வேக வேகமா சாப்பாடு வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு வருவாரா, சுத்தி சுத்தி பார்ப்பாரு. எங்கேயுமே ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அவங்க ரூம்ல போய் தேடுவாரு. எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்வாரு, ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வரும். என்ன மாரி வேலை பார்த்துருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வரும். திரும்பவும் அவள பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாரா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிரும். இப்ப எங்க போறதுன்னே தெரியாது. அப்போ அங்க ஒரு கார் நின்னுட்டு இருக்கும். அந்த கார்ல ஏறி அந்த டிரைவர்ட்ட சொல்லி எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு போற நேரத்துல, அந்த மாப்பிள பையன் திரும்பவும் வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "நான் சொல்றது நீ நம்ப மாட்டியா? என்ன ஒரு தடவ நீ ஏத்துக்க கூடாதான்னு" திரும்பவும் அதே டயலாக பேசுவாரு. ஹீரோனுக்கு கோவமா வரும். "எத்தன தடவ சொன்னாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராதா? என்னைக்குமே நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன். நீ எனக்கு அந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்க" அப்படின்ற மாரி கோவப்படுவாங்க. இத தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துருவாரு. அப்ப என்ன வேணான்னு ஒதுக்கிட்டு, "நீ வந்ததுக்கு காரணம் வந்து உனக்கு வந்து அவன புடிச்சிருக்குல்ல." அவரு எப்படி நெனச்சுப்பாருன்னா, அவரோட பார்வையில இவங்க 2 பேரும் அந்த காருக்குள்ள ஏற போறாங்க, ஒண்ணா போறாங்க அப்படின்ற மாரி இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். உடனே அவர திட்டிட்டு கார்ல போலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து வழி மறைப்பாங்க. "யார் நீங்கன்னு?" கேட்கும்போது ஹீரோ அந்த கூட்டத்த பொளந்துக்கிட்டு வருவாரு. "இதுதான் நீ இது பண்ற விஷயமா? நீ இங்கருந்து முடியாதுன்னு" சொல்லும்போது, "என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "இடத்த விட்டு நீ போவே கூடாது. நம்ம 2 பேருக்குள்ள இந்த மாரி ஒரு டைம் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாப்பிள பையனுக்கே கோவம் வரும். "நீ எப்படி அதெல்லாம் பண்ணலாம்? அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. "ஒரு வேளை நம்ம இத சொன்னா மட்டும் தான் இப்ப தப்பிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆள பிடிக்காது. இருந்தாலும் ஹீரோ கிட்ட வந்து, "எனக்கு இவன தான் பிடிச்சிருக்கு. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு அவர் தோள்ல வேற சாஞ்சுப்பாங்க. அத பார்க்கும்போது ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். உடனே அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா போயிடும். "ஆமா, ஆமா அங்கிள் எனக்கு வந்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதா இருக்கோம். நீங்க போயிடுங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், "போடா அந்த பக்கம்னு" சொல்லிட்டு அவர புடிச்சு தள்ளி விட்டுருவாரு. அவரு கத்து கத்துன்னு கதறிட்டு இருப்பாரு. ஹீரோயின பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து வீட்ல சோஃபால போட்டுருவாரு. "நீ ஏன் என்கிட்ட இந்த மாரி நடந்துகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, இப்ப வரைக்கும் நம்ம அக்ரீமெண்ட் போட்டுருக்கோம்ல. அதுபடி தான் நீ நடந்துக்கணும். நீ வெளிய எங்கேயும் போக்கூடாது. யாரையும் பேசக்கூடாது" அப்படி இப்படின்னு சொல்வாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி இப்படின்னு கேட்டு திரும்பவும் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. திரும்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துப்பாரு. அதோட இப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அக்ரீமெண்ட் பேப்பர தூக்கி குடுத்து, "இன்னும் நம்ம 2 பேருக்குள்ள அக்ரீமெண்ட் முடியல. நம்ம 2 பேரும் இப்ப வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி தான். ஞாபகம் வச்சுக்க. இதான் உனக்கான பனிஷ்மென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அத பார்க்கும்போதெல்லாம் ஹீரோனுக்கு கோவமா வரும். உடனே அந்த பேப்பர கரல் அப்படியே சுத்தி தூக்கி எறிஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப திங்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு வெளிய போலான்னு நெனைக்கும்போது, ஹீரோ அப்ப இருக்க மாட்டாரு. ஆனா அவங்க அசிஸ்டன்ட் வந்து விடமாட்டாங்க. "நீங்க இப்ப வெளிய போக்கூடாது. ஹீரோ வந்து உங்கள இங்க தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்கள வெளிய எங்கேயும் போக வேணாம்னு சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல விதமாவே சொல்லுவாங்க. அப்படின்ட்டு உடனே அவங்களுக்கு கோவம் வந்துரும். உடனே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. "இப்ப எங்கேயுமே முடியல. இங்க தான் நம்ம
இருந்தாகணுமான்ற மாரி அவங்களுக்கு இருக்கும். சாப்பிடவும் மாட்டாங்க. அப்ப ஹீரோ வேல முடிச்சுட்டு வந்த உடனே அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஹீரோயின் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்றாங்க. சுத்தமா அவங்க சாப்பிடல. ஃபுல்லா பட்னியாவே இருக்காங்கன்னு சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீ சாப்பிடாம இருந்தா உடம்புல எனர்ஜி இருக்காதுன்னு சொல்லும்போது, இருந்தா என்ன? இல்லாட்டி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுவாங்க. நீ சாப்பிட்டு நல்ல விதமா இருந்தா தான் அந்த அக்ரீமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீ உன் வேலைய பார்த்துட்டு முடியும் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு உடனே ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வந்துரும். அந்த டைம் வேற முடிய போதுல்ல. உடனே வேக வேகமா இப்ப சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு தான் ஹீரோ இந்த மாதிரி கூட சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணுவாங்க, நல்ல விதமா இருந்து தான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுப்பாங்க. இப்ப மறுநாள் ஆஃபீஸ்க்கு போவாங்க. வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வீட்டுக்கு போக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அங்கேயே ஓவர் டைம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிருவாங்க. ஹீரோ பார்ப்பாரா, உடனே அவரோட கோட் கழட்டி அவங்களுக்கு போத்தி விடுவாரு. அந்த கழட்டிய தூக்கி அவங்க மூஞ்சிலயே அவரு ஹீரோயின எறிஞ்சு விட்டுருவாங்க. உடனே ஹீரோ புரிஞ்சுக்குவாரு, இன்னும் கோவமா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. இவ்ளோ உடம்ப போட்டு கெடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்காது. இருந்தாலும் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ரொம்ப டயர்டா வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரூம் கதவ தட்டுவாரு. ஹீரோயின் வெளிய வரும்போது அவங்கள போய் ஹக் பண்ணிப்பாரு. உடனே அவங்க புடிச்சு தள்ளி விடுவாங்க. அப்ப திரும்பவும் வந்து ஹக் பண்ண உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த நம்ம கான்ட்ராக்ட்ல அந்த அக்ரீமெண்ட்ல வந்து இதெல்லாம் வந்து இல்ல. இந்த மாரி ஹக் பண்றது, கிஸ் பண்றது அதெல்லாம் நம்ம அக்ரீமெண்ட்ல போடலன்னு சொல்லும்போது, பரவால்ல அதுக்கெல்லாம் நான் உனக்கு அப்புறம் பணம் குடுத்துறேன்னு சொல்லும்போது, உன் பணம் யாருக்கு வேணும்? அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள போய் கதவ சாத்திப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப மறுநாள் வந்து வேலைக்காக ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஜுவல்லரி டிசைன்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அது இப்ப வந்து வெளிநாட்டுக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப அவங்க எல்லாமே முன்னேறிட்டாங்க. இப்ப இந்த வேலைய நம்ம நல்லபடியா முடிச்சுட்டோம்னா, நம்மளுக்கு நெறைய பணமும் கிடைக்கும். இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் பாதி தீந்துரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நெனைப்பாங்க. அத போய் சப்மிட் பண்ணலாம்னு நெனைக்கும்போது, அவங்களோட நெறைய விஷயங்கள் வந்து காணா போயிருக்கும். எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டே இருக்கும்போது, அதே ஆஃபீஸ்ல இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயின் வேல பார்த்தது எல்லாத்தையும் அது வேல பார்த்த மாரி திருடி வச்சுக்கும். அவங்க ராவு பகலா பார்த்த வேலை எல்லாத்தையும் திருடி வச்சுக்கும். ஹீரோனுக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுவாங்க. "எதுக்காக இந்த மாரி என்னோட ஒர்க் எல்லாம் நீ தேடி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ புதுசா வந்து ஜாயின் பண்ணுவ. உடனே நீ பேர வாங்கிட்டு போறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கணுமான்லாம்" அந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்கும். "இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது. என்னோட ஹார்ட் ஒர்க் அத என்கிட்ட குடுத்துரு. எனக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. "நான் அதெல்லாம் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு செய்யணுமே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பண்ணணும்னு?" ஹீரோயின் கேட்பாங்க. "என் என் உன் கையால என் ஷூவ நீ அதாவது என் காலு, செருப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீ தொடச்சு விட்டுட்ட அப்படின்னா வந்துட்டு, நீ வந்து அந்த இதெல்லாம் உனக்கு நான் திரும்ப குடுத்துருவேன்னு" அது சொல்லும்போது, "அது நடக்கவே நடக்காதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட போய் அவர் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஹீரோயின ஒருத்தவங்க இந்த மாரி கிண்டல் பண்றாங்கன்னு போய் சொல்லும்போது, அவங்கள என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் கேட்பாரு. அவங்க மேனேஜ் பண்ணிக்கிற மாரி இருந்தா அவங்க பண்ணுவாங்க. இல்ல நம்ம ஹெல்ப் தேவைப்படும்போது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. நம்ம ஹீரோ இப்ப என்ன சொல்வாருன்னா, என்ன விஷயமா அவங்க கிண்டல் பண்றாங்கன்னு கேட்கும்போது, அவங்க அந்த டிசைன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் அவங்க திருடிட்டாங்க போல இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப நம்ம இந்த மாதிரி போனோம் அப்படின்னா, அந்த டைம் வருதுல்ல, எல்லார்கிட்டயும் அந்த ப்ரொசீட் பண்ணணும்ல, அந்த டைம்க்குள்ள வேற யாராவது ஏற்பாடு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைம்ல ஹீரோயினுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அந்த நேரத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா, அந்த நாளும் வந்துரும். கொண்டு போய் சப்மிட் பண்ற நேரத்துல ஹீரோயின் கிட்ட இருக்காது. அப்ப என்ன ஆச்சு? உங்கள்ட்ட தான் அந்த ஒர்க்க குடுத்தோம். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நான் முடிச்சேன். ஆனா என்கிட்ட இருந்து இது காணா போயிடுச்சுன்னு" சொல்லுவாங்க. அப்ப இவங்க வந்து என்னோட டிசைன் சொல்லிட்டு காட்டுறது எல்லாமே ஹீரோயினோட டிசைனா இருக்கும். உடனே அவங்களும் அந்த பொண்ணு தான் இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அத நம்புவாங்க. என்ன சொல்வாங்கன்னா, இவங்க குடுத்துருக்க ஒர்க் எல்லாமே என்னோடது. நான் கஷ்டப்பட்டு செஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ வந்து சொல்லுவாரு. ஹீரோ வந்து சொல்லி அவங்க நம்ப மாட்டாங்க. அதாவது ப்ரூஃப் இருந்தா தான் நம்புவோம். எவிடன்ஸ் என்ன வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். எவிடன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க ராவு பக்கமா வேலை பார்த்தது, அந்த சிசிடிவி அதெல்லாம் இருக்குல்ல, அந்த அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காட்டும்போது ஒரு மாதிரி ஆயிடும். குடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப திமிரா பேசிட்டே இருக்கும். இந்த எவிடன்ஸ்லாம் பார்த்தோனே அந்த ஆள் வந்து இந்த பொண்ணுகிட்ட செம கோவப்படுவாரு. இப்படிதான் அடுத்தவங்களோட ஒர்க்க வச்சு இப்படி பண்றதா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இல்லாத ஆட்டம்லாம் ஆடிட்டு இருக்கும். ஹீரோ பொறுமையா இருந்து கடைசியில அத புடிச்சு விட்டுருவாரு. அத முடிச்சு விட்டுருவாரு. அதோட அவர் பார்த்தவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பாராட்டுவாரு. பாராட்டுன உடனே ஹீரோயினுக்கு இப்ப கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கும் ஹீரோ மேல. அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைச்சிருக்கும். இப்ப அவங்களுக்கு நெறைய பணம் வந்துரும் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சுட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பசிக்கும். சாப்பிட போலான்னு நெனைப்பாங்க. ஹீரோவும் பின்னாடியே வருவாரு. 2 பேரும் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா 2 பேருமே பர்ஸும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. பணம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. "நீ குடு, நீ குடுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது 2 பேர்ட்டயுமே பணமே இருக்காது. எதுவுமே இருக்காது. உடனே இப்ப என்ன பண்ணுவாங்க, உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நீங்க ஏதாவது பண்ணிட்டு போங்க. நான் சாப்பிட்டதுக்கு கூட நீங்க காசு குடுக்கணும்னு அவசியம் இல்ல. என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா வந்துட்டு நான் இந்த ஹோட்டல்ல வந்து வேல பார்த்துட்டு அந்த கடன அடைச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு சிரிப்பா வரும். உடனே இப்ப என்ன வேல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ஹோட்டல்ல உள்ளவங்க என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க வந்து சாப்பிட்டுட்டு பணம் இல்ல அப்படின்னா வந்துட்டு இந்த ஹோட்டல்ல நெறைய டெக்கரேஷன் பொம்மைங்கலாம் இருக்குல்ல, அந்த பொம்மைங்களுக்குலாம் வந்து கலர் அடிக்கணும், கொள்ளணும்" அப்படின்ற மாரி வேல குடுத்துருவாங்க. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அத நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண போவாங்க. அப்ப ஹீரோ கிட்ட காசு இருந்தாலும் அவரால குடுக்க முடியும் தான். ஆனா அவரும் குடுக்க மாட்டார். ஹீரோயின் கூட இருக்கணுன்றதுக்காக. அவரும் அந்த மேல வந்து ஆஃப்ரான் இருக்குல்ல, அதெல்லாம் மேல தூக்கி போட்டுட்டு அந்த கலர் அடிக்க ரெடி ஆகுவாரு. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "எனக்கு ஒரு கலரிங் பாக்ஸ் ஒண்ணு குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "குடுத்தாச்சு. இந்த ஒண்ணுல தான் நீங்க 2 பேருமே பண்ண போறீங்க" அப்படின்னோனே, அவங்க ஹீரோன்ட்ட கேட்பாங்க. ஹீரோ கிட்ட கேட்கும்போது, ஹீரோ குடுக்க மாட்டாரு. "இது எனக்கு வேணும். நான் பண்ணணும்" அப்படின்னோனே 2 பேரும் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே அங்கேயே உட்காந்துக்கிட்டே ஒரு பொம்மைக்கு ஆளாளுக்கு ஒரு பொம்மைய வச்சு கலர் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ வந்து கலர் பண்ணும்போது ஃபுல்லா ஹீரோயின நெனச்சே கலர் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, "நீங்க நல்லாவே கலர் பண்ணி முடிச்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கிஃப்ட்டும் நான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் கலர் பண்ணது இருக்குல்ல, அத மாத்தி மாத்தி அவங்களுக்கே அத கிஃப்ட்டாவும் குடுத்துர்றாங்க. இப்ப ஹீரோ வந்து அத படிச்சது இருக்கிறத இப்ப தான் ஹீரோயின் பார்ப்பாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலர்லயே அந்த பொம்மை
பொம்மைக்கு எல்லாம் பண்ணி விட்டுருப்பாரு. இந்த பொம்மைய பார்த்தா உன்ன மாரியே இருக்குல்லன்னு சொல்லும்போது, "இவ்ளோ அசிங்கமா இருக்கு. இது என்னைய மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "இல்ல, இல்ல நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். அது உன்ன மாரி தான் இருக்குன்னு" சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்துப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வேலையில கவனம் செலுத்தி வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வேலை அப்படின்றதுனால சாப்பிட கூட மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல ஹீரோயின் பொத்துன்னு கீழ விழுந்துருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க உட்கார்ந்திருப்பாரு. அங்கிருந்து வேக வேகமா ஓடி வருவாரு. "ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ கூப்பிடுங்கன்னு" கத்தி கத்தி ஹீரோயின ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. இப்ப டாக்டர்லாம் என்ன சொல்வாங்கன்னா, "என்னாச்சு? எதுக்கு அப்படி ஆச்சுன்னு?" கேட்கும்போது, அவங்க வேலை அப்படின்றதுனால வந்து அவங்க லஞ்ச் சாப்பிடுறதே கிடையாது. சுத்தமா அவங்க சாப்பிடவே மாட்றாங்க. ஓவரா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "இதுக்கப்புறம் வெளிய சாப்பாடுலாம் கிடையாது. நானே உனக்கு செஞ்சு தரேன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இல்ல வேண்டாம். எனக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க. நான் வந்து சமைச்சு தரேன்னு" சொல்லிட்டு, இப்ப அவங்க சமைப்பாங்க. சமைக்கும்போதே அவங்க கையில வந்து கீறிடும். உடனே ஹீரோ இதுக்கு தான் கவனமா இருக்கணும். இப்ப நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் சமைச்சு குடுப்பாரு. அப்படியே சமைச்சு குடுத்தோனே ஹீரோயின் வந்து நல்லா இருக்கான்னு ஹீரோ கேட்கும்போது நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. திரும்பவும் ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களோட அந்த குச்சி இருக்குல்ல, அதில எச்சு வச்சு சாப்பிடுவாரு. கேட்டா நான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்ற வர சொல்லிப்பாரு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே க்ளோஸ் ஆயிட்டே இருக்காங்கன்ற விஷயம் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கு தெரிஞ்சிரும். அதுக்குள்ள உங்க 2 பேரும் நான் சேர விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்ளோ கோவம் வரும். உடனே ஹீரோயின மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்ட்டுருக்கும். ஹீரோயினும் அந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்க அப்பாவும், அம்மாவும் இறந்து போறதுக்கு அன்னைக்கு காரணம் உனக்கு முழுசா தெரியலல்ல. நான் சொல்றேன். ஹீரோ தான் அதுக்கான காரணம் எல்லாமே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிடும். ஹீரோயினுக்கா திரும்பவும் அந்த கோவமும் வந்துரும். அந்த விஷயங்கள்லாம் அது 1க்கு 2ஆ மாத்தி மாத்தி வேற சொல்லிடும். உடனே ஹீரோயினுக்கு இதுக்கப்புறம் நீ அவன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டு வேற போயிடும். உடனே உங்களுக்கு செம்ம கோவம் வரும். கேட்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கோவமா வரும். அவங்க உடனே இப்ப நேரா ஹீரோவ பார்க்க போவாங்க. இது வேற கேட்டுரும். இதுக்கப்புறம் நீ அவன கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு வேற கேட்டிருக்குல்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். ஹீரோயின் கிட்ட போய் நேரடியா இப்ப ஹீரோ கிட்ட கேட்பாங்க. "நீ தான் எங்க அப்பா, அம்மா சாவுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ இப்பவும் அத சொல்லவே மாட்டாரு. "இல்ல நான் சொல்றது அத என்னால இப்ப சொல்ல முடியாது" அப்படின்னே சொல்லிட்டே இருப்பாரு. "எனக்கு எல்லாத்தையும் அவ சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியாது. "நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "நம்மளோட அக்ரீமெண்ட் வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு முடிய போது. இதுக்கப்புறம் உன்ன பார்க்கவே நான் விருப்பப்படல. ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். உன்ன நான் நேசிச்சுட்டேன்" அப்படின்ற மாரி ஓப்பனா சொல்லிடுவாங்க. "நான் உன்ன லவ் பண்ணது உண்மதான். நீ தான் என் வாழ்க்கையில ஒரு ஸ்பெஷல் அந்த பெர்சனும் நீ மட்டும் தான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தான் என் மனச மாத்திட்டு உன் கூட இருந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்றது இப்ப தான் எனக்கு தெரிய வரும்போது, இதுக்கப்புறம் நான் உன்ன பார்த்தேன் அப்படின்னா, உன்ன நேசிச்ச நானே வந்து உன்ன நான் வெறுத்துருவேன். அதனால இதுக்கு மேல நம்ம பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு" சொல்லுவாங்க. ஹீரோவால தாங்கிக்கவே முடியாது. அவர் உடனே ஹீரோயின ஹக் பண்ணிப்பாரு. "நானும் உன்ன தான் நேசிக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. உனக்கு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. "நீ எனக்கு எதுவுமே சொல்ல வேணாம். உன்ன நான் பார்க்கவே விருப்பப்படல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா அங்கருந்து ஓடிருவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. நம்ம எங்கேயாவது வெளிய போயிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிருவாங்க. அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து கேட்பாரு, "நீங்க ஏன் அவங்க கிட்ட உண்மைய சொல்லவே மாட்றீங்க? இதான் விஷயம்ன்னும்போது நீங்க அவங்கள்ட்ட உண்மைய சொல்லலான்னு" சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன்" அப்படின்ற மாரி சில விஷயம் சொல்லுவாங்க. அத எதுவும் காட்ட மாட்டாங்க. யாருக்கோ ஹீரோ வந்து சத்தியம் பண்ணி குடுத்ததுனால தான் ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்லாம அவர் மறைச்சிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோ மேல கோவத்துல வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வேக வேகமா வந்துட்டு இருப்பாங்களா, அப்ப ஹீரோ வந்து ரொம்ப உடைஞ்சு போய் உட்கார்ந்திருப்பாரு. அவரோட அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கிட்ட பார்க்க வருவாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. அதாவது ஹீரோ மேல எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு உண்மை சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, உங்க அப்பா வந்துட்டு நெறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு. ஹீரோ வந்து அந்த கடனெல்லாம் அடைச்சிருந்தாரு. ஆனா உங்க அப்பாவ பொறுத்தவரைக்கும் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, என் பொண்ணுக்கு நான் இவ்ளோ கடன் வாங்கியிருக்கிறது, இதெல்லாம் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்கியிருப்பாரு. ஹீரோ அவருக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாரு. ஹீரோ அவங்க அப்பா வாங்குன கடனால பல பேர் அவருக்கு நெருக்கடி குடுத்துருப்பாங்க. அதனால தான் அவர் இறந்தே போயிருப்பாரு. இந்த விஷயங்கள் வந்து வெளிய வந்தா என் பொண்ணு தாங்கிக்க மாட்டா. எனக்கு சத்தியம் பண்ணி குடுங்க. என்னைக்குமே நான் கடன்காரன். நான் இப்படி ஒரு வேல பார்த்துட்டேன்ற விஷயம் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் சத்தியம் வாங்கியிருப்பாரு. இதுதான் ஹீரோ பண்ண வேல. அந்த சத்தியத்த மறைச்சு, அவங்க அப்பா இப்ப இறந்து போனதுக்கு அவர் கடன்காரன் இல்ல. அவர் வேற ஏதோ பண்ணியிருக்காங்கன்ற மாரி சொல்லியிருப்பாரு. 2வது விஷயம் ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஹீரோயின லவ் பண்ணியிருப்பாரு. அவங்க அப்பா அதாவது பக்கத்து வீடு அப்படிதான் இருந்திருப்பாங்க. அடிக்கடி ஹீரோ கனவுல வந்துட்டு ஒரு பொண்ணு குச்சி மிட்டாய் குடுத்து, "நீ வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லல. அது ஹீரோயினா தான் இருப்பாங்க. அத நினைச்சு அவர் சந்தோஷப்படுவாரு. இவர் ஏன் வந்துட்டு ஹீரோயின வந்துட்டு 1 இயர் கான்ட்ராக்ட்க்காக இவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாருன்னா, இப்ப இவங்க வெளிய போக்கூடாது. அதே சமயத்துல ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஹீரோயின நேசிச்சிருப்பாரு. அதனால இவங்கள தனியா விடக்கூடாது. இவங்கள கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாதுகாப்பா நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சிருப்பாரு. அதனால தான் இப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆதாரத்தோட அவரோட அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டோட வந்து ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், "எங்க அப்பா இவ்ளோ கடன் வாங்கியிருக்காரா? எங்க அப்பா வந்து சொல்ல வேணாம்னு சொன்னதுனால தான் ஹீரோ வந்து இதெல்லாம் மறைச்சாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிரும். உடனே ஹீரோவ பார்க்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா போவாங்க. அவருக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. கால் அவர் அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. மனசு உடைஞ்சு போயிருப்பாரா, கால் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடிட்டே இருப்பாங்களா, திடீர்னு ஒரு கார் வந்து நிக்கும். 4, 5 பேர் வந்து இறங்குவாங்க. யார் நீங்கன்னு கேட்கும்போது, "ஹீரோ தான் உங்கள கூட்டிட்டு வர சொன்னாரு" அப்படின்னோன அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். "ஹீரோ தான் அனுப்பி விட்டாரா? நான் உடனே வரேன்னு" சொல்லிட்டு கார்ல ஏறிடுவாங்க. அவ்வளதான். ஏறுனோனே திரும்பி வந்து இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, மயக்கத்தோட தான் வந்து இறங்குவாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப ஹீரோ ஏன் கால் அட்டெண்ட் பண்ணாம இருந்தாருன்னா, அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒரு வேலைய பார்த்ததுன்னு பார்த்தா, ஹீரோவோட ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் இந்த மாரி பண்ணி வச்சிருக்கும். ஹீரோவையும் கட்டி போட்டு வச்சிருக்கும். இப்ப அது என்ன சொல்லும்னா, ஹீரோ மயக்கத்துல இருந்து முழிச்சிருவாரு. இப்ப ஹீரோயின் மயக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்க மூஞ்சில அவ்ளோ தண்ணிய கொட்டி
கொட்டி வச்சு அவங்கள பாடா படுத்தி எடுத்துரும். அதுக்கப்புறம் ஹீரோயின் முழிப்பாங்களா, உடனே இந்த பொண்ணு வேற வில்லி மாரி பேசிட்டே இருக்கும். அவங்களுக்கா ஒரு மாரி இருக்கும். ஹீரோ கிட்ட பேசலாம்னு நினைக்கும்போது இது விடவே விடாது. உடனே ஹீரோ சொல்வாரு, "வேண்டாம் அவள விட்டுரு" அப்படின்னு சொல்லும்போது, "விடவே மாட்டேன். அவ இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு கிடையாது. அவ இறந்துட்டா அப்படின்னா நீ எனக்கு சொந்தமாயிடுவ. நான் இவளால எல்லாத்தையுமே இழந்துட்டேன். எங்க அப்பாவோட பிசினஸ்லேருந்து எல்லாமே போயிடுச்சு. நம்ம கல்யாணமும் போயிடுச்சு, என் லவ்வும் போயிடுச்சு. இவ இருக்கவே கூடாதுன்னு" அது சொல்லிட்டே இருக்கும். உடனே ஹீரோவால தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணுவாரு, ஒரு ஆக்ஷன் சீன போட்டு வந்து ஹீரோயினுக்கு வர ஆபத்த அவரு வாங்கிக்குவாரு. அவ்வளோதான். இப்ப ஹீரோ அது மாரி ஒரு மாரி மயங்கி போயிருவாரு. ஹீரோயின் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அது ஓட பார்க்கும். எல்லாரும் வந்து ஹீரோவோட ஆளுங்க வந்து புடிச்சிருவாங்க. போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்க. இப்ப இங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவ பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சா, இப்ப அவரு ஹாஸ்பிட்டல்ல வேற இருப்பாரு. போய் உட்காந்துட்டு ரொம்ப அழுவாங்க. "நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன்ன அப்பவே புரிஞ்சிருக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ எழுப்பிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில ஹீரோ முழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த குட்டி பையன் அப்படின்னும்போது கேட்பாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப தான் நெனச்சு பார்ப்பாங்க. இப்ப இவங்க நெனச்சு பார்ப்பாங்க, இவங்க ஒரு பையனுக்கு வந்து அந்த குச்சி மிட்டாய் குடுத்து, வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப அந்த பையன் நீதானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "இதே நீ அப்பவே சொல்லல. சின்ன வயசுல இருந்தே நான் உன்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க அப்படின்னு தெரிஞ்சிரும். அவங்க அப்பாவுக்கு இவரு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு எல்லாமே ஹீரோயினுக்கு இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும். அதோட ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஹீரோவும் சந்தோஷமா ஏத்துப்பாரு. அதோட அவங்க 2 பேருமே இப்ப சந்தோஷமா வாழ்ற மாரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க முடிப்பாங்க. இன்னொரு நல்ல ட்ராமால சந்திக்கிறேன்.